நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு ஆச்சி மசாலா நியா நானா பவர்ட் பை எல்டியா கோ-பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். பொதுவாக அந்த சமூகத்தில் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்களோடு தான் பெரும்பாலும் தொடர்பு படுத்தப்படுது. இப்போ அரசியல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பத்திரிகைகளில் வரக்கூடிய செய்திகள் அல்லது டிவி நியூஸ் இதிலெல்லாம் பெரும்பாலும் ஆண்கள் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கும். அது ஒரு ஆண் உலகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொது அபிப்பிராயம் இருக்குது. இன்ஃபேக்ட் நிறைய பெண் அரசியல்வாதிகள் இருக்காங்க, பெண் தலைவர்கள்லாம் இருக்காங்கன்னாலும் கூட ஒரு பொது அபிப்பிராயத்தில் அது ஆண்களின் உலகம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்குது. என்ன சொல்லப்போனால் இந்தியாவில் வந்து பாதி சதவீதத்திற்கு மேற்பட்டவர்கள், அதாவது ஓட்டு போடுறவங்கள 50% மேற்பட்டவர்கள் பெண்கள். அவங்களா முடிவெடுத்து அவங்களா ஓட்டு போட்டால் இங்கே நடக்கிற கதையே வேறையாக இருக்கும். பெருவாரியான பெண்கள் வந்து கணவன்மார் சொன்னதுக்காகவோ அல்லது யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதுக்காகவோ போடக்கூடியவர்களாக இருக்காங்க. சில பேர் அவங்களாக சுயமாக சிந்திச்சு நான் எடுக்கிற முடிவு இப்படி தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு இருக்கவங்களும் இருக்காங்க. ஆணினுடைய உலகமாக அரசியல் சொல்லப்படுவது போல சில நேரங்களில் வன்முறை சார்ந்த விஷயங்கள்லாம் ஆணினுடைய உலகம் என்று சொல்லப்படுவதை போல இந்த ஜாதி அப்படிங்கிற விஷயமும் ஆணினுடைய உலகமாகவே பெரும்பாலும் பார்க்கப்படுகிறது. சாதி சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்லது சாதி சம்பந்தப்பட்ட கருத்துக்கள், சாதி சம்பந்தப்பட்ட ஊர்வலங்கள் அல்லது சாதியோடு தொடர்புடைய சார்பு நிலைகள், இது எல்லாமே ஆணோடு தொடர்பு படுத்தப்படுது. சாதியம் அப்படின்னா ஆண்களோடு தொடர்புடைய ஒரு விஷயமாகத்தான் இருக்குது. நாங்கள் இந்த பேசா பொருளை பேசுதல் அதில் இன்னொரு டைமென்ஷன், நான் ஆல்வேஸ் வாண்ட் டு டூ தட். அதில் இன்னொரு சைடு இருக்கும்ல, பெண்களும் சாதியும் அப்படின்னு ஒன்று. அதாவது ஜாதி என்பது இங்கே இருக்கக்கூடாது, அது தவறு அப்படிங்கிற கருத்தை நீயானவும் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் இங்கே ஜாதிலாம் ஒன்றுமே கிடையாதுப்பா, யாருமே இப்போ ஜாதியே பேசுறது இல்லைப்பா அப்படின்னு 10 அதுலேயும் தப்பிச்சுக்கிட்டே போகிறது மூலமாக நல்லவன் பேர் எடுக்க முடியாது. உண்மையிலேயே ஏதாவது உருப்படியாக நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சா இருக்கக்கூடிய இஷ்யூவில் அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசுகிறது தான் சரியே ஒழிய அப்படி ஒன்று இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளும் போங்க ஆட்டம் ஆடிட்டு ஓடிடக்கூடாது. ஸோ நாங்கள் ஒரு புது டைமென்ஷன் இதுக்குள்ளே கொண்டு வர பார்க்குறோம். ரொம்ப நாளாக யோசித்ததன் அடிப்படையில் தான் இப்படி ஒன்று கொண்டு வந்தோம். சாதியும் பெண்களும். அதாவது எனக்கு இந்த மாதிரி ஜாதிக்காரங்களோட தான் இருக்கணும், பழகணும், போகணும். அது ஜாதி வெறி அந்த டோனுக்குள்ள நீங்கள் போக வேண்டியதில்லை. சாதி சார்ந்த ஒரு சார்பு நிலை எனக்கு இருக்கத்தான் செய்கிறதுன்னு ஒரு தரப்பு. இன்னொரு பக்கம் இல்லை, அதெல்லாத்தையும் நான் கடந்து வந்துட்டேன், எனக்கு ஜாதி என்று ஒன்று கிடையவே கிடையாது, அப்படியான மனிதர்களை நான் ஏற்கவும் தயாராக இல்லை, என் உள்ளூரை என் மனதளவிலேயே அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் உள்ளவர்களும் இன்னைக்கு இருக்கிறாங்க. இந்த இரண்டு தரப்பும் அதை எப்படி பார்க்கிறது அப்படிங்கிறதா இன்னைக்கான ஷோ. இந்த ஷோவை நம்ம உருவாக்கணும்னு நினச்சதுக்கு எங்களுக்கு ஒரு 2 சம்பவம் காரணமாக இருந்துச்சு, அல்லது 2 பேர் பேசுனது ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தது. பெண்களுக்கும் ஜாதிக்கும் ஒரு சார்பு நிலை அல்லது எதிர்ப்பு நிலைன்னு ஏதோ ஒன்று இருக்கத்தான் இருக்கு. ஸோ அரசாங்கம் என்பது ஜாதி வேண்டாம் என்று சொல்லுகிறது, அது தவறு என்று சொல்லுகிறது, அதையே நாமும் சொல்கிறோம், அது சரி. ஆனால் சமூகம் அப்படிங்கிறது எல்லா நேரமும் அரசாங்கம் சொல்வதையும் சட்டம் சொல்வதையும் கேட்டு செயல்பட்டுச்சுன்னா நல்லா இருக்கும். ஆனால் அப்படி நடக்கிறது இல்லை. அதை பெண்கள் உலகம் எப்படி பார்த்து கொண்டு இருக்குங்கிற ஒரு குறிப்பிட்ட அந்த அடைப்புக்குள்ளே தான் இந்த ஷோ நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். முதல்ல நான் இந்த பக்கத்துலேருந்தே வரேன். நம்ம என்னதான் மாடர்னாக வந்துட்டாலும் என்னதான் பேசினாலும் இந்த உலகத்தில் சில விஷயங்கள் இருந்துக்கிட்டே இருக்கு. ஆண்கள் ஒரு டெக்னிக் எப்போதுமே ஃபாலோ பண்ணுவாங்க, ஜாதியை தெரிஞ்சுக்கிறதுக்காக. நேரடியாக கேட்பது அல்லாமல் பல்வேறு டெக்னிக் வச்சுருப்பாங்க. இவர் என்னை ஜாதியை சேர்ந்தவர் அப்படின்னு. அது மாதிரி உங்களுக்கு தெரிந்த ஒருத்தரையோ அல்லது நீங்கள் பழகுகிற ஒருத்தரையோ உங்கள் கலிகையோ யாரோ ஒருத்தரை இவர் என்ன ஜாதி அப்படின்னு கண்டுபிடிக்க என்னென்ன மாதிரி டெக்னிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க? நீங்கள் என்ன சாமி கும்பிடுவீங்க, என்ன சாமி கும்பிடுவீங்க, என்ன சாமி கும்பிடுவீங்க அதை கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சமுதாயத்தை சொன்னோம்னா அவங்க இந்த கோவிலை கும்பிடுவோன்னு சொல்லுவாங்க. இப்போ இவங்க இப்படி இல்லை அப்படின்னா அதுலேயே அவங்களே சொல்லிடுவாங்க, நாங்கள் இந்த ஜாதி இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க, நாங்கள் இந்த கோவில் சாமி கும்பிடுவோன்னு அவங்களே சொல்லிடுவாங்க. ஒருவரின் ஜாதியை கண்டுபிடிக்க நீங்கள் என்னென்ன முயற்சி செய்கிறீர்கள்? திருநெல்வேலிக்காரவங்கன்னா நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் போதே தெரிஞ்சிடும், ஏல என்னல அப்படின்னு. மதுரைக்காரனா என்ன மச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்க டிஸ்ட்ரிக்டை கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கடுத்து அவங்ககிட்டே போயிடுவோம். ஓகே, டிஸ்ட்ரிக்டை கண்டுபிடிச்ச பிறகு அடுத்த ஸ்டேஜ் டிஸ்ட்ரிக்டை வச்சு ஒருத்தருடைய ஜாதியை கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் எந்த ஊர் எந்த ஊர் ஊரை கேட்பீங்க, ஊரை கேட்போம். திருநெல்வேலி நாகர்கோவில் மாவட்டம்னா அந்த நாகர்கோவில் தெரிஞ்சு போயிடும். அப்போ நீங்கள் எந்த பக்கம் இருக்கீங்க, கடற்கரையோட இருக்கீங்களா, வேற எந்த பக்கம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அடுத்து கேட்டுருவோம். 10 கேள்வி கேட்கும் போது கடைசி முடிவில் ஜாதியை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அதுக்கப்புறம் லேடிஸை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். 2 மூக்கத்தி பெருசாக போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி உள்ளவங்கள ஒரு ஜாதியில் கண்டுபிடிக்கலாம். ஓகே, நிறைய நகை போடுவாங்க, 3 வடை செயின், 4 வடை செயின், 5 வடை செயின் அந்த மாதிரி போடுவாங்க. அவங்க ஒரு பிரிவு. எத்தனை வடம் போட்டிருக்காங்கிறத வச்சு கண்டுபிடிக்கலாம். அவங்க எந்த ஜாதியை சேர்ந்தவங்கன்றத அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி
அதாவது ஆண்கள் ஜாதியை கண்டுபிடிக்கிறத விட ஒரு பெண் ஈஸியா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஜாதியை எந்த கண்டுபிடிச்சிடலாம். ஜாதின்றதை ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஒரு பெண்ணை கண்டுபிடிக்கலாம் ஈஸியா. உண்மைதான். ஒரு ஆணை பொதுவா கண்டுபிடிக்கிறத விட பெண்கள் வந்து வீட்டுக்குள்ளே இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த ஜன்னலின் வழியே அந்த உலகத்தையே கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இல்ல? ஆமா. எதெல்லாம் வச்சு அவங்க என்ன ஜாதின்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவீங்க? அவங்களோட பேச்சிலேயே நம்ம நிச்சயமாக கண்டுபிடிச்சிடலாம். பேச்சிலே கண்டுபிடிச்சு பேச்சிலே கண்டுபிடிக்கலாம். முகபாவமும் கண்டிப்பாக சொல்லிடும் உங்க என்ன ஜாதி. முகபாவமா? முகமே உங்க என்ன முகத்தை ஜாதி வச்சு இவங்க என்ன ஆளுங்கன்னு கண்டிப்பாக கண்டுபிடிச்சு சொல்லலாம் சார். எப்படி அது புரியல எனக்கு. அது கம்யூனிட்டி வேரியாக பார்க்குறப்போ தெரியும் சார். முகத்தை வச்சே கண்டுபிடிச்சுக்கலாமா? முடியும் சார். சில கம்யூனிட்டிக்கு பார்த்தா அந்த ஸ்லாங் இருக்கும். ஒரு டவுட் வந்துருச்சுனாலே நான் என் ஸ்லாங்கில் பேசுவேன். ஸோ தட் அவங்க அந்த அந்த ஸ்லாங் வருதா அதை வச்சு நம்ம மேக் அவுட் பண்ணிடலாம் அவங்க அதே கேஸ்டா இல்லை என்னங்கிறது. ஸோ அந்த ஸ்லாங்கை வச்சு பிடிக்கிறது. எஸ். அப்புறம் என் பசங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட அம்மாலாம் எனக்கும் ஃப்ரெண்ட்ஸு. ஆ அவங்கள கண்டுபிடிக்கணும்னா அவங்க வீட்டுக்கு வருவாங்க. நானும் எப்படி எப்படியோ பேசி பார்ப்பேன். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. ஆ ரொம்ப தெளிவாக இருப்பாங்க எல்லாரும். நான் அவங்க பசங்களோட டைரி எடுத்து பார்த்துருவேன். அதில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸ்கூல் டைரியில காஸ்ட் மென்ஷன் பண்றாங்க. ஆமாம், மென்ஷன் பண்ணுறாங்க. அதை வச்சு கண்டுபிடிப்பேன். கண்டுபிடிச்சிருக்கேன் நிறைய வாட்டி. ஓகே. யா. இல்ல கரெக்ட். இன்னைக்கு கூட நவீன உலகத்துல இப்படிலாம் தான் புது சேஞ்சஸ் இருக்கு. கடையில் இருக்கேன். அப்போ என் கடைக்கு வியாபாரிகள் நிறைய பேர் வருவாங்க. அப்போ நான் கேட்பேன், நீங்கள் என்னங்க மதுரைக்காரங்களா அப்படின்னு கேட்பேன். ஆமாங்க, நாங்கள் மதுரைக்காரதா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பக்கத்தில் கேட்கும் போது நம்ம பக்கத்து ஊராகவே ஆயிடுவாங்க. அப்போ அவங்கள வச்சு நீங்கள் என்னன்னு பார்த்தா அப்புறம் நம்ம சொந்த பந்தமாகவே ஆயிடுவாங்க. ஓ, சுத்தி சொந்தக்காரங்களாயிரும். சொந்தக்காரங்களாயிரும். உங்களுக்கு அவங்க உங்க ஜாதியான்னு கண்டுபிடிக்கிறது தான் முயற்சி. ஆமாம். ஓகே, பக்கத்தில் கொடுங்க. அப்பியரன்ஸை பார்த்து கெஸ் பண்ணுவேன். அதுக்கு மேலே ரொம்ப ரிஸ்க் எடுத்ததில்ல. சர்டிஃபிகேட்டில் மேக்ஸிமம் சர்டிஃபிகேட்டில் அப்ளிகேஷனில் நான் ஸ்கூல் வச்சுக்கிறதுனால அப்ளிகேஷனில் ஃபில்அப் பண்ணும்போது ஜாதி அதில் பார்த்துருவீங்க. ஓ, அப்பியரன்ஸை பார்த்து ட்ரை பண்ணி இல்லாட்டி அந்த அப்ளிகேஷனில் வருது. ஆமாம், பார்த்துடலாம். ஓகே, பக்கத்தில் பேர் வச்சு கண்டுபிடிக்கலாம். பேர் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஆமாம். இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன், அவங்க கிட்ட பேச்சு கொடுக்கும் போது நான் என்ன ஜாதின்னு நானே சொல்லிக்குவேன். ஓகே, உங்களுடைய கம்யூனிட்டி சொல்லிடுவீங்க. நான் சொன்னோன்னா அப்போ நேச்சுரலாக அவங்களும் சொல்லணும் இல்லைங்களா? ஓகே. நாங்க பேசும்போது மத்தவங்க கேட்பாங்க, நீங்க என்ன தெலுங்காரங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆமா. நீங்க என்ன ஆளுங்க? நான் பட்டுன்னு கேட்டுருவேன். அதனால வந்து யாரும் அவங்க உங்களை தெலுங்காரங்களான்னு கேட்டவனே டக்கு நீங்க. ஆமா, அவங்களையும் நாங்க கேட்டுருவோம். அதே மாதிரி அந்த தெருவில் யார் யார் என்னென்ன ஜாதி அப்படின்றது வந்து எங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அவங்க சொல்லலன்னா நான் கேட்டு தெரிஞ்சிருவேன். பக்கத்துல ரொம்ப அதுக்குன்னு மெனக்கிட மாட்டேன் சார். ஆக்சுவலாக அவங்க ஜாதியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மெனக்கிட மாட்டேன். பட் என் கம்யூனிட்டியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க ஆசைப்படுவேன். அட்லீஸ்ட் நான் இன்ஃபர் பண்ணது கரெக்டாக இருக்குது அப்படின்ற அளவு நான் அதை என்னோட சாட்டிஸ்ஃபை பண்ணிக்க நான் கேட்பேன். பட் மற்ற ஜாதிக்காரங்க போய் மெனக்கிட்டு கேட்பேனான்றது நாட் வெரி ஷூர். பக்கத்தில் பார்த்தோன்னே நிறைய பேரை கண்டுபிடிச்சிருக்கேன். ஆளை பார்த்தோன்னே ஆளை பார்த்தோன்னே மீன்ஸ் அவங்களோட தாலியோட இது ஸ்டைலை பார்த்தே சொல்லிடலாம். இப்போ நாயுடுனா குண்டு போட்டிருப்போம். ஆச்சாரி அப்படின்னா 2 மாங்கல்யம் போட்டிருப்பாங்க, 2 கயிறு. அது மாதிரி முதலியார்னா ஞானக்கொழா போட்டிருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் பார்ப்பேன். இது வரைக்கும் நான் கண்டுபிடிச்சது அதை பேஸ் பண்ணி பார்த்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன். ஓகே, தாலியை வச்சு வேற நீங்க வா. சில விஷயத்தில் சாப்பாட்டிலே கண்டுபிடிச்சிடலாம். சாப்பாட்டில் அவங்க என்ன ஜாதிங்கிறத அந்த சாப்பாடு விஷயத்தில் நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நமக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க இல்லையா, ஃபுட்டை வச்சு அவங்களோட இது என்ன, அவங்களோட கல்ச்சர்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இன்விடேஷன் கொடுப்பாங்கல்ல, அதுல ஜாதி போட்டு ரொம்ப நேரமா நான் எதிர்பார்த்துட்டு இருந்தது இதான். பத்திரிக்கை கொடுத்தோடனே அதை தான் பார்ப்போம் நாங்க. இவங்க என்ன ஜாதி அப்படின்னு பார்த்தா நம்ம ஜாதியா அப்படின்னு கண்டுபிடிச்சிருவோம் அதுலயே. ஓகே, பக்கத்துல வேற எப்படி எல்லாம் உங்களுக்கு தெரிந்தவர்களுடைய ஜாதியை கண்டுபிடிக்க முனைகிறீர்கள்? ஒரு ஜென்ரல் கம்யூனிகேஷன், சும்மா உன் ஊரை பற்றி நீ சொல்லுன்னு சொல்லும் போதே இவென்ச்சுவலி அது வந்துடும். நம்ம லைட்டாக பேச்சு கொடுத்தாலே அது வந்துடும். நம்மளா எதுவும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு இது இல்லை. ஓகே, எஸ். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேச போகிறோம் பெண்களும் சாதியும். இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். ஸ்டே டியூன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். பெண்களும் சாதியும். ஜாதி அப்படின்னாவே அது ஆண்கள் சார்ந்த விஷயமாகவே தொடர்ந்து முன்னிறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் பெண்கள் ஜாதிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்குறாங்களா அல்லது அதில் ஒரு சார்புநிலை எடுக்கிறாங்களா, அதை தாண்டி வந்துட்டாங்களா அப்படிங்கிற ஒரு புதிய வடிவத்தில் தான் இந்த ஷோ நகர்ந்துக்கிட்டு இருக்கு. பெண்கள் உலகம் உங்களை ஜாதி ரீதியாக கண்டுபிடிக்க வேறு என்னென்ன மெத்தடாலஜியை முயற்சி வச்சு ட்ரை பண்ணுறாங்க நீங்கள் பார்த்த வரைக்கும். அவங்க சொன்னது போக இப்போ காலேஜ்னு போயிட்டோம்னா
ஒரு குறிப்பிட்ட ஃபெலோஷிப்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட சாதி பிரிவினருக்கு இருக்கு. அப்போ வந்து நீங்க இந்த ஃபெலோஷிப் அப்ளை பண்ணலாமா, உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கேட்டு கண்டுபிடிக்கிறது. ஓகே, எஸ், ஃபெலோஷிப் உண்டா? மேரேஜ் ஆனவங்க அப்படின்னா உங்க போட்டோவை கொண்டு வரலாமே ரொம்ப கியூரியாசிட்டியா கேட்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த மேரேஜ் செரிமனிஸ் எந்த காஸ்ட் பேக்ரவுண்டில் நடந்திருக்கு அப்படின்றத வச்சு கண்டுபிடிக்கிறதுக்காக அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன காஸ்ட் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு பிறகு அவங்க பிஹேவ் பண்ணுறதுங்கிறது வேற மாதிரி இருக்கும். ஓகே, உங்களுடைய ஜாதி தெரிந்து கொள்ள இவர்கள் மற்றவர்கள் என்ன மாதிரியான நடவடிக்கை முயற்சி எடுக்கிறாங்க? என்னுடைய அப்பியரன்ஸ் வச்சு என்னுடைய ஆஃபீஸில் கண்டுபிடிச்சிட்டாங்க எல்லா கேர்ள்ஸும். கண்டுபிடிச்சிட்டு உங்களை பார்த்த உடனே நீங்கள் பேசுகிறத வச்சு நினச்சோம் நீங்கள் இப்படியா, என்னுடைய ரியல் கேஸ்ட் நான் சொன்னதுக்கு அப்புறம் இப்போ இவங்கெல்லாம் பேசிட்டு சொன்னாங்களே நாங்கள் மிஞ்சி போனால் நாங்கள் கேட்டுடுவோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி என்னை கேட்டாங்க. கேட்டதுக்கப்புறம் நான் சொன்னதுக்கப்புறம் ஓ நீங்கள் இப்படியா, ஆனால் நீங்கள் பேசுகிறத வச்சு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். இது எங்களுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டேபிளாக நடந்தது. ஓகே, வேற எப்படி எல்லாம் இவங்க கண்டுபிடிக்க பிரயத்தனப்படுறாங்க? அதாவது நான் என்னோட ஜாதியை பற்றி ஃபில் பண்ணுறப்ப ஏதாவது ஃபில் பண்ணிட்டு இருக்கப்போ எனக்கே தெரியாமல் வந்து பார்ப்பாங்க சைடில். அதாவது என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்பாங்க. அவங்க தெரியும் நான் எழுதிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுமே வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. அப்போ வந்து எனக்கே தெரியாமல் நோட் பண்ணி வச்சுப்பாங்க. அது ஏதாவது ஒரு சுச்சுவேஷனை சொல்லி காட்டுவாங்க. ஆக்சுவலாக நான் வந்து சென்னை கிடையாது, ஃபஸ்ட்டு ஜாப்க்காக இங்கே வந்தேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு வேலைக்கு சேர்ந்த உடனே ஃபஸ்ட்டு எனக்கு கேட்டது நீங்கள் சென்னை தானா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் இல்லைங்க சென்னைலாம் இல்லை, என்னோடய நேட்டிவ் வேறு. ஸோ நேட்டிவ் வேறையா, அப்போது எந்த ஊர் நீங்கள்? நான் இந்த மாதிரி இந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொன்னேன். ஓ அப்படியா, அந்த டிஸ்ட்ரிக்ட்னா இந்த 2 காஸ்ட்டுக்காரங்க அதிகமாக இருப்பாங்களே அப்படின்னு கேட்டாங்க. உடனே நான் சொன்னேன் ஆமாம் இருக்கிறாங்க அப்படின்னு. அதில் நகை போடுற காஸ்ட்டு கூட அதிகமாக இருப்பாங்களேன்னு கேட்டாங்க. ஆமாம் நீங்கள் அந்த ஆட்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை அப்படின்னு. அப்போனா அந்த காஸ்ட்டா நீங்கள்? இல்லை, ரெண்டுமே இல்லைன்னா அப்போ எந்த காஸ்ட்டுங்க நீங்கள் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ உங்கள் இதில் எவ்வளோ கம்யூனிட்டி இருக்குது மொத்தமாக உங்கள் டிஸ்ட்ரிக்டில் அந்த மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண உடனே. இப்போ இவங்க சொன்னது எக்ஸாக்ட்லி உண்மை. ஏன்னா நிறைய தென் மாவட்டங்களில் 2 காஸ்ட் வந்து டாமினண்ட்டாக இருப்பாங்க. அதில் ஒரு காஸ்ட்டோட கேரக்டர் இதுவாக இருக்கும், அதிக நகை போடுவாங்க. இன்னொரு காஸ்ட் அதிக நகை போட மாட்டாங்க. இதை வச்சு அப்படியே அதில் டியூன் பண்ணுவாங்க, இந்த 2 பெருஜாதிகளில் எந்த ஜாதி அப்படின்னு. அந்த ஜாதி கேட்குறது வந்து நம்ம ஸ்டேட்டில் மட்டும் இல்லை, இட் இஸ் இன் அதர் ஸ்டேட்ஸ் அஸ் வெல். நான் ஒரு ட்ரெயினர். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் ட்ரெயின் பண்ணிக்கிறச்சு அவங்களுக்கு வந்து நான் யார் என்ன ஜாதின்னு தெரிஞ்சுக்கிற ஒரு ஆசை உண்டு. இட்ஸ் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ வந்து கேட்கறச்ச வந்து டைரெக்டாக கேட்க மாட்டாங்க, வெரி பாலிஷ்ட். நீங்கள் என்ன இந்த ஊரா, நீங்கள் ட்ரெஸ் பண்ணிக்கிற விதத்தை பார்த்தா இந்த ஊர் மாதிரி தெரியுது, இல்லை நான் இந்த ஊரில் ஆர் ஐ கிவ் தம் 3 guesses, எதாவது கெஸ் பண்ணுங்க. இல்லை நான் அது வந்து நெகட்டிவாக சொன்னேன்னா தென் தேர் கோஆப்ரேஷன் வித் மீ இஸ் கொஞ்சம் ஸ்லைட்லி லெஸ். அது அந்த when I train them, அந்த ட்ரைனிங்னா கொஞ்சம் அந்த ஐ கேன் see they hesitate to cooperate. அது இருக்குது. அது வந்து இட் இஸ் நாட் ஓன்லி இன், ஐ திங்க் இட்ஸ் பேசிக்கலி எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி பாலிஷ்டாக கேட்குறாங்கன்னு சொல்கிறீங்களா, அதான் எப்படின்னு கேட்குறேன். மார்க்கெட்டுக்கு போகிறச்ச ஹிந்தியில் பேசுவாங்க. நான் சென்னை தான், பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். ஹிந்தியில் பேசுவாங்க. நான் சொல்லுவேன் எனக்கு ஹிந்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை, நான் வந்து தமிழ் தான், எனக்கு தமிழ்லேயே பேசலாம் அப்படின்ட்டு. அப்போது அவங்க வந்து உடனே டக்குன்னு வந்து சொல்லிடுவாங்க வந்து நீங்கள் இல்லை நான் இது மாதிரி நீங்கள் நினச்சேன், அதனால தான் உங்களோட அந்த மாதிரி பேசினேன். அதுக்கு ஜாதிக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? இல்லை, they come to that. அது I don't want to mention எந்த ஜாதி, they come to that. அந்த காஸ்ட் நஞ்சோம் அந்த மாதிரி, அதனால நாங்க வந்து அப்படி பேசுறோம். டயலாக் வந்து அது நோக்கி போகுது. பாலிஷ்டா எப்படி உங்கள் ஜாதியை கண்டுபிடிக்க இவர்கள் முயற்சி செய்கிறார்கள்? நான் இந்த ஷோக்காக ட்ரெயினில் வந்துட்டு இருந்தேன் சார். அப்போ எனக்கு முன்னாடி உட்காந்துருந்த மேடம் வந்து கேட்டாங்க நீங்கள் சென்னையா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை நான் திருச்செங்கோட்லேருந்து நீயா நான் ஷோக்காக சென்னை போகிறேன் அப்படின்னு. என்ன டைட்டில்னு கேட்டாங்க. நான் டைட்டில் சொன்ன உடனே நீங்கள் அதை வந்து ஆதரித்து பேசுகிறீங்களா ஏற்று பேசுகிறீங்களான்னு கேட்டாங்க. ஏற்று பேசுகிறேன்னு சொன்னோடனே அப்போ நீங்கள் என்ன ஜாதி, உங்கள் ஜாதியில் என்ன பிரச்சனை, அதை ஏன் ஏற்று பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இது ஒரு ஆங்கிள் இருக்குது. ஓகே. இப்போ வந்து எல்லாருமே எஜுகேட்டடாக இருக்கிறதுனால சிலதெல்லாம் எல்லாம் ஃபோர்கோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதை வச்செல்லாம் நம்ம தனிப்பட்ட ஆளை வச்செல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அவங்க சுற்றத்தார் ரொம்ப வயசானவங்கெல்லாம் வீட்டில் இருந்தாங்கன்னா அதெல்லாம் வச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு கண்டுபிடிக்க முடியும் நமக்கு. ஓகே. பஸ்ஸில் ட்ரெயினில் அக்கம் பக்கத்தில் பார்க்குறப்போ முதல் பழக்கத்திலேயே இங்கெல்லாம் எப்படி நாசூக்காக பாலிஷ்டாக உங்கள் ஜாதியை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறாங்க? கலர் வச்சு கண்டுபிடிப்பாங்க சார். கலர் வச்சு கண்டுபிடிப்பாங்க, காம்ப்ளெக்ஸ் வச்சு கண்டுபிடிப்பாங்க, காம்ப்ளெக்ஷன் வச்சு கண்டுபிடிக்க பண்றாங்க. கண்டுபிடிப்பாங்க. வேறு எஸ். பெண்கள் பாலிஷ்டாக கேட்குறதுன்னா ஸ்ட்ரைட்டாக கேட்டுறது. ஒன்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாச்சு,
நேரா ஸ்ட்ரைட்டா என்ன ஆளுங்க நீங்க அவ்வளவுதான் வேற முடிஞ்சு. வேற எப்படி கேக்குறாங்க? வீடு பார்க்க போகும்போது நீங்கள் என்ன தாலி போட்டிருக்கீங்கன்னு கேட்டாங்க சார். தாலின்னு சொல்லி ஜாதி தெரிஞ்சுட்டாங்க. அந்த மெத்தடில் வந்து கேட்டது தாலியை வச்சு நேரா கேக்குறாங்க. நேராக கேட்டாங்க. வேற உங்கள்ட்ட எப்படி கேக்குறாங்க? உங்களிடம் உங்கள் ஜாதியை தெரிந்து கொள்ள விரும்பியவர் எப்படி அதை தெரிந்து கொண்டார்? என் ஃப்ரெண்டு பக்கத்தில் இருக்கா, நான் அவளுக்கும் எங்களோட ஜாதி தெரிஞ்சுக்கும். ஆனால் ஒருத்தி புதுசாக ஒரு ஃப்ரெண்டு சேர்ந்துட்டா, அவள் ஜாதியை தெரிஞ்சுட்டு ஏம்மா உன் வேலையை நீ பாரு, அவங்க எந்த ஜாதியாக இருந்தால் நமக்கு இல்லை நீ பாரு நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன் 2 நாள் டைம் கூட அப்படின்னு கேட்டால் என்ன எப்படி கண்டுபிடிப்பேன் அவங்க வீட்டில் பேசாமல் கேட்டோன்னே நீ என்ன வேலைக்கு படிச்சுட்டு நாங்களாம் ஏதோ ஒரு ப்ரைவேட் ஜாபுக்கு போயிட்டுருக்கோம்ல, நீ என்ன பண்ண போகிற உன் சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு வா நான் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வேலையும் வாங்கி தரல ஒன்றும் தரல. நான் பார்த்துட்டு பற்றியா கண்டுபிடிச்சிட்டு பற்றியான்னு சொன்னேன். எனக்கு பயங்கர டென்ஷன். ஒருத்தங்க அவள் எவ்வளோ நம்பிக்கையாக இருந்திருப்பா. அவள் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் வாங்கி அப்படி ஒன்று பார்த்தது. இன்னும் 2வது விஷயம் இன்னும் இதை விட கொடுமை. எங்கள் பக்கத்து வீட்டு ஒரு பெரியம்மா அவங்க அதே பொண்ணி அவங்க ஜாதி தெரிஞ்சுக்கணும் அவங்க சொல்கிற மாதிரி இல்லை பொழுது அவங்களும் என் கேரக்டராக இருப்பாங்க. எதுக்கு ஜாதியெல்லாம் நம்ம சொல்லிட்டு நம்ம நல்லா பழகலான்ற கேரக்டர் தான் இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பொண்ணுக்கிட்ட அவங்க அம்மாட்ட பேச்சு கொடுக்குறாங்க. ஏம்மா பொண்ணுக்கு கல்யாண வயசு ஆகிடுச்சு, நாங்களாம் பார்க்க எல்லாருக்கும் ஜாதகம் கொடுத்துட்டோம், நீ ஏன் கொடுக்கல, எனக்கு தெரிஞ்ச ஆள்லாம் இருக்கிறாங்க, நான் கொடுக்குற ஜாதகத்தை கொண்டு வா. பொண்ணும் பார்க்கல, அந்த பிள்ளைக்கு வந்து மாப்பிள்ளையும் பார்க்கல, அவங்க எந்த ஸ்டெப் எடுக்கல, தெரிஞ்சுக்கிட்டேன்ற ஒரு பீத்தல். ஏன் இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்கன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியல சார். அந்த ஜாதி அப்படி கண்டுபிடிச்சி நம்மளோட வேலை என்ன? அடுத்தவங்களோட ஜாதி எப்படி இருந்தால் நமக்கு என்ன கிடக்கு? நான் இன்னொன்று கேட்குறேன். அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க. அவங்க முதல்ல பேசினப்ப என் ஃப்ரெண்டு வந்து தனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு ஜாதி என்னன்னு தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டா உனக்கு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட்டை வாங்கியாந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இவ என்ன ஜாதி நான் கண்டுபிடிச்சிருவேன். இதெல்லாம் எதுக்கு சார் செய்கிறாங்க? வேறு வேலை இல்லை இந்த உலகத்தில், இதில் என்ன கிடைக்கிது அவங்களுக்கு அப்படின்னு ஒரு கோபமான ஒரு விஷயம் வச்சாங்க. என்னுடைய கேள்வி அவங்களுடைய கேள்வி தான். அது என்ன தருது உங்களுக்கு? நம்மளுடைய கம்யூனிட்டி அந்த ஒரு ஃபீலிங் இருக்கு. கம்யூனிட்டி ஃபீலிங், ஒரு கம்யூனிட்டி ஃபீலிங். எஸ், ஒரு ஐடென்டிஃபிகேஷன். நம்ம வீட்டு நம்ம ஜாதி மக்கள், இவர் நம்ம ஆட்கள் அந்த ஒரு இது கிடைக்குது. ஓகே, வேற இன்னொருவரின் ஜாதியை தெரிந்து கொள்வதில் உங்களுக்கு என்ன கிடைக்கிறது? சந்தோஷம் சார். சந்தோஷம் கிடைக்கிறது. சந்தோஷம். வேற என்ன கிடைக்குது? எதுக்காக ஒருத்தருடைய ஜாதியை நீங்க தெரிஞ்சுக்க விரும்புறீங்க? ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன், நம்மளோட கியூரியாசிட்டி சாட்டிஸ்ஃபை ஆகுது, அவ்வளவுதான். நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களோ எதிரில இருக்கிறவங்க we just know one thing more about them, அவ்வளவுதான். ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு. எஸ், உங்களுக்கு அது தெரிஞ்சுக்கிறதுல என்ன கிடைக்குது? அவ்வளவுதான். அது ஒரு திருப்தி. இது சொல்லலாமான்னு தெரியல, பட் அவங்க ஜாதியை வச்சு அவங்களோட கேரக்டர்ஸ் அண்ட் ஹேபிட்ஸை நம்ம வந்து கொஞ்சம் கெஸ் பண்ணுவோம். அதை வச்சு அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு ஓரளவு ப்ரெஜுடிஸா இருக்கலாம். பட் அப்படி நம்ம இவங்க எப்படிப்பட்ட ஆளுங்க நம்ம பழகலாமா பழக வேண்டாமான்னு தெரிஞ்சுக்க ஜாதிங்கிற ஒரு இதை ட்ரை பண்றீங்க. ஓகே, வேற என்னுடைய இனத்து ஆளுங்க பக்கத்துல இருந்தாங்கன்னா எனக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்குது. ஒரு பாதுகாப்பு. என் ஆளுங்க இருக்காங்க, நம்ம ஆளுங்க இருக்காங்க சுத்தி. நல்லா பழகலாமா சாதாரணமா பழகலாமான்ற ஒரு முடிவுக்கு வரலாம். நம்ம ஆளுங்கன்னா நல்லா ஒட்டி பழகலாம். சிரிக்கிறதுக்கு ஒண்ணு இல்லம்மா, மனுஷ மனநிலை அதுதான் சார். கம்ஃபர்ட் லெவல் அதிகமாக இருக்குது சார். கம்ஃபர்ட் லெவல் அதிகம். இப்போ புதுசாக எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு, நிறைய பேர் வர போக இருப்பாங்க. ஸோ புதுசாக ஒரு ஆளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அவர் அப்படின் போது மேபி ஹீஸ் அ ஃபினான்ஷியர் ஆர் சம்திங். அப்போ இதுங்க நம்ம ஆளுங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு பயம் இல்லாமல் ஒரு ஃபீலிங் இருக்கு. ஓகே, ஒரு கம்ஃபர்ட் லெவல். ஆமா, செக்யூரிட்டி, உரிமை இருக்கு. நம்மவங்க நல்லா நடந்துப்பாங்க, நம்பிக்கை மேல ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை அபிப்பிராயம் கண்டிப்பா ஏற்படுது சார். சரி, ஓகே, வேற ஒரே ஜாதிக்காரங்கன்னும் போது ஒரு அஃபெக்ஷன் வருது. ஒரு அஃபெக்ஷன் வருது. சரி, தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில். ஜாதியும் பெண்களும் அப்படிங்கிற பேசாத ஒரு பொருள் பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒரு நல்ல நெட்வொர்க். இப்போ ஒரு ஜாதிக்காரங்க எல்லா இடத்துலையும் ஸ்ப்ளிட் ஆகிருப்பாங்க இப்போ இருக்கிற சூழ்நிலையில். திடீர்னு ஒருத்தவங்களை பார்க்கும்போது அது என் ஜாதிக்காரன் தெரிய வந்து ஐ வில் பி ஸோ ஹாப்பி பிகாஸ் ஐ கேன் மேக் சம் நியூ நெட்வொர்க். அவன் மூலமாக ஒருத்தன், அவனுக்கு தெரிஞ்ச என்னோட ஜாதிக்காரன் இன்னொருத்தன், அது நல்ல நெட்வொர்க்காக ஃபார்ம் ஆகும். அந்த நெட்வொர்க்கை வச்சு அவங்க மூலமாக இன்னும் நம்ம ஜாதிக்காரங்களை தெரிஞ்சுக்கலாம். எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு ஹாப்பினஸாக இருக்கட்டும், ஒரு சேட்னஸ், வாட் எவர் இட் மே பி, ஒரு நல்ல ஒரு லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நெட்வொர்க். எஸ், வேற இப்போ நாங்கள் எங்கள் நேட்டிவ் பிளேஸ் வேறு, இங்கே வந்து நான் சென்னையில் இருக்கேன். இப்போ எங்கள் கம்யூனிட்டி சேர்ந்தவங்க பக்கத்தில் இருந்தாங்கன்னா எங்கள் ரிலேஷன் கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. ரிலேட்டிவ்ஸ் கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. சொல்லுங்கம்மா. எனக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும். என்ன நம்பிக்கை? கடன் கேட்டா கூட என்னால் நம்பி தர முடியும். நம்ம பை உள்ளடா திருப்பி தந்துருவோம், ஒரு நம்பிக்கை இருக்கும். கடன் தருவாங்க. எஸ், ஃபினான்ஷியல் சப்போர்ட். அப்புறம் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் வெளிப்படையா இதுகிட்ட சொல்லுவேன். என்னோட ஜாதி பையன் இருந்தானா நான் சொல்லுவேன் இதான் என்னோட பிரச்சனை. இதே வேலை பையன் ஏரியாக்கே இல்ல பையன் பொண்ணு இல்ல
இது முழுக்க முழுக்க பெண்களும் ஜாதியும் ஐயோ தான். நான் சொல்றேன் ஒரு சரி பேச்சு விடுங்க, அது வேற பேச்சு பையன். வழக்குல வந்துருச்சு. ஒரே என் ஜாதி பொண்ணுன்னு வைங்களேன். இப்ப என் ரூம்னா நீங்க அந்த பையனுக்கு வாழ்த்துக்கள். நீங்க கண்டினியூ பண்ணலாம் நம்ம. இது இவங்க ஒரு 4-5 விஷயங்கள் சொல்றாங்க. இது வந்து ஒரு பெரிய ஆய்வுக்கெல்லாம் உட்படுத்தாம பெரிய கொள்கைகள் அப்படின்லாம் எதுவும் இல்லாம ஒரு சாதாரண மனிதர்களுடைய மனநிலை, ஒரு பாதுகாப்பான உணர்வை தருது, ஒரு கம்ஃபர்ட் லெவலை தருது, உறவுக்காரர்கள் இருப்பதை போன்ற ஒரு நெருக்கத்தை தருகிறது. அப்புறம் ஒரு நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணது. இவங்க சொன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் இங்கெங்க இருக்காங்க, நமக்குன்னு ஒரு ஆட்கள் இருக்காங்க அப்படிங்கிற உணர்வு இருக்கு. பர்சனல் ஸ்பேஸை கிரியேட் பண்ணி தருது. அப்புறம் பொருளாதார ரீதியாக என்னால் ஒருத்தர் அவசர உதவினாங்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க. இப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் இவங்க சொல்றாங்க. ஏன் ஒருத்தருடைய ஜாதியை நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அப்படிங்கிறது. ஆனால் இதை ஏன் பெண்கள் தாண்டி வர வேண்டும் நினைக்கிறேன். இவங்க நினைக்கிற இந்த கம்ஃபர்ட் அப்படின்றது வந்து சாதிக்குள்ள இவங்களுக்கு உள்ளே போயிருக்கிற விஷயத்துலேருந்து இவங்க பார்க்குறாங்க. ஆனால் இது நண்பர்கள் மத்தியிலையும் இந்த கம்ஃபர்ட்டை வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஃபீல் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு தெரியும் ஒன்று. இன்னொன்று வந்து இவங்க சொன்ன இந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இன்றைக்கி சமூகத்தில் பார்த்திங்கன்னா நேஷ்னல் க்ரைம் ரெக்கார்ட் பீரோவை எடுத்துக்கிட்டால் 2012 2,44,000 வழக்குகளுக்கு மேலே பெண்கள் மீதான வன்முறைகள் பதிவாயிருக்கு. அதில் 1,00,000க்கும் மேலான வழக்குகள் என்ன அப்படின்னா அது எல்லாமே வந்து நெய்பர்ஸ் ப்ளஸ் ஹஸ்பண்ட், இந்த 2 தரப்பினரால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்தான வழக்குகள் பதிவாயிருக்கு. டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படிங்கிறது இந்த சொந்த அவங்க உறவுக்காரர்கள் அவங்க ஜாதிக்காரங்களால தான் அதிகமாக நடக்குது. அது நடக்குது ஒன்று. இன்னொன்று வந்து ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்கு. அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா இன்னைக்கு குழந்தைகள் மீது நடக்கக்கூடிய, பெண் குழந்தைகள் மட்டும் இல்லை ஆண் குழந்தைகள் மீதும் நடக்கக்கூடிய செக்ஷுவல் அப்யூஸ் இருக்குல்ல, செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் வந்து குடும்பங்களுக்குள்ளே தான், தாய் மாமனுக்குள்ள இல்லை பக்கத்து வீட்டு தாத்தா, அந்த மாதிரி குடும்பங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய செக்ஷுவல் அப்யூஸ்லாம் அதிகம் அப்படின்னு சொல்லுது. சைல்டு செக்ஷுவல் அப்யூஸில் வந்து பார்த்தீங்கன்னா வேர் இஸ் த சைல்டு மோஸ்ட் எக்ஸ்போஸ் டு த ஃபேமிலி அண்ட் த ஃபேமிலி மெம்பர்ஸ். அதனால அது ஃபேமிலியில் தான் நடக்கும். அதுக்கு ஜாதியை நீங்கள் வந்து ஜாதி தான் காரணம்னு சொல்ல முடியாது. அது வந்து சைல்டு இஸ் எக்ஸ்போஸ் டு த ஃபேமிலி. அது வந்து ஸ்கூலுக்கு போகுதுன்னா அந்த இருக்கிற நேரம் வந்து குறைவு தான். ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் ஸ்கூலில் இருக்கிற நேரம் குறைவு. ப்ரீகேஜி எல்கேஜிக்கெலாம் 3 o'clock வரைக்கும் தான் ஸ்கூலு, 2 o'clock வரைக்கும் தான் ஸ்கூலு, அதுக்கும் கீழேனா ஹாஃப் டே தான் ஸ்கூல். ஸோ அது ஜாதின்னு ஒரே தரப்பாக நம்ம ப்ளேம் பண்ணிட முடியாது. ஆல்தோ இட்ஸ் த ரீசன். குடும்ப உறவுகள், அது சொந்த சாதிக்காரங்களாக இருந்தால் அந்த குடும்ப உறவு மேன்மையான உறவாக இருக்கும் அப்படின்றது தான் இங்கே பேசிகிட்டு இருந்த விஷயம். அப்போது நான் என்ன கேட்குறேன்னா, இந்த குழந்தைகள் மீதோ பெண்கள் மீதோ நடக்கக்கூடிய வன்முறைகளுக்கு இந்த சாதி வந்து தீர்வாக நம்ம பார்க்க முடியுமா? சாதி அமைப்புக்குள்ளே தான் இந்த குடும்பங்கள் இருக்குது. இந்த நம்ம சொந்த சாதிக்காரங்க இருக்காங்க, நம்ம உறவினர்கள் இருக்காங்க. அப்போது இந்த உறவினர்கள் தான் இந்த வன்கொடுமைகள்லாம் நிகழ்த்துறாங்க. அப்படின்றப்போ இதை நம்ம ஒரு கம்ஃபர்ட் லெவல் அப்படின்றத சாட்டிஸ்ஃபைட் ஆகி போக முடியுமா அப்படின்றது என்னோட கேள்வி. மேடம் இது வந்து ஆர்குமெண்டேட்டிவ் சேக்காக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து அதை தாண்டியும் நிறைய வன்முறைகள் நடக்குதுல்ல பெண்களுக்கு. அதை தாண்டி குடும்பத்தை தாண்டி சாதியை தாண்டியும் நிறைய வன்முறைகள் நடக்குதுல்ல. நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, அதனால சாதியை வந்து ஹைலைட் இது பண்றீங்க. அதிகங்கிறது தான். அதாவது மற்ற கிரைமும் நடந்துட்டு இருக்கு. சாதிக்குள்ளரையே இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, ஆரம்ப காலத்துலேருந்து பெண்கள் மேலே நடக்கக்கூடிய இந்த மாதிரியான பிரச்சனைகள் இன்றைக்கி நடக்கிறது கிடையாது. ஒரு குடும்பத்தை ஒருத்தவங்க மேலே பகை இருந்ததுன்னா முதல்ல அவங்க வீட்டு பெண்ணை தூக்கு, அந்த பெண்ணை கஷ்டப்படுத்து, இப்படி தான் நடக்குது. இது காலங்காலமாக தொடர்ந்து வந்துட்டுருக்கு. என் சாதிக்காரங்க 10 பேர் கூட நான் துணையாக இருக்கும்போதே எனக்கு அந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுதுன்னா எனக்கு ஜாதி வேணான்னு தனியாக வந்தால் எனக்கு என்ன பாதுகாப்பு? அதனால தான் என் சாதிக்குள்ளே பிரச்சனைகள் இருந்தாலும் நான் உள்ளே இருக்கிறேன். நீங்கள் நினைக்கிற அந்த பாதுகாப்பு அப்படின்னு சொல்கிறீங்களே, என்னோட ஜாதிக்காரங்க 10 பேர் இருக்கும்போதே எனக்கு இந்த பிரச்சனை நடக்குதுன்னா இல்லைன்னா என்ன நடக்குதுன்றதான் உங்கள் கேள்வி. இப்போது ஜாதி பாதுகாப்பு தரலை அப்படிங்கிறது தான் என்னோட ஆர்குமெண்ட். எப்படி அப்படின்னா, இன்றைக்கி வந்து வட இந்தியாவில் வந்து காப் பஞ்சாயத்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கே உள்ள கட்ட பஞ்சாயத்து மாதிரி சாதி பஞ்சாயத்து. அது ஒரு 70 சாதியினர் சேர்ந்து ஒரு 70 ஜாதிகள் ஒன்று கூடி பெண்களுடைய திருமண வயது 14 to 16 இருக்கணுன்ற டிமாண்ட் வைக்கிறாங்க. பெண்கள் அந்த சொந்த கிராமத்தை விட்டு வெளி கிராமங்களுக்கு போய் படிக்கக்கூடாதுன்ற டிமாண்ட் வைக்கிறாங்க. அடுத்ததாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெண்கள் வந்து செல்ஃபோன் உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னாங்க. இன்னொன்று வந்து ஒரு குறிப்பிட்ட இல்லை, இது வட இந்தியாவில், தென்னிந்தியாவிலையும் இது நடக்குது அப்படின்றத சொல்ல வரேன். நிறைய தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த மாதிரியான பகுதிகளில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தை திருமணங்கள் வந்து தெரியாமல் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை நிறைய தடுத்து மீடியாலெல்லாம் நிறைய வந்திருக்குது. இப்போ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இது வட இந்தியாவுக்கும் தென்னிந்தியாவுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம்.
சார் கம்ஃபர்ட்னு சொல்லி அவங்க ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே அவங்கள அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ கம்ஃபர்ட் ஆகட்டும் இல்லை சகோதரத்துவம் ஆகட்டும், அது என்ன அந்த ஜாதிக்குள்ளே தான் வரணுன்ட்டு இல்லை இல்லைங்களா? நம்ம ஸ்கூல்லேயே பிளட்ஜ் எடுத்துக்கிறோம், ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு. அது வந்து அறியாத வயசில் சொல்லிட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்து இந்த வயசில் ஜாதி பற்றி பேசி நம்மளை ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே போட்டுக்கிட்டு இவங்க இதை சேர்ந்தவங்க மட்டும்தான் எனக்கு வந்து சகோதரத்துவம். இவங்க அழகாக சொன்னாங்க, நீங்கள் தேடி 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 ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே சேர்ந்துக்கிறீங்க. ஒரே மாதிரி பழக்க வழக்கம், ஒரே மாதிரி பேசுகிறவங்க, இவங்க கூடயே சேர்ந்துக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு 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 எக்ஸ்போஷர் இல்லாமல் போதுங்கிறார். நாங்கள் எங்கள் ஆளுங்க கூட மட்டும்தான் பழகுவோன்னு சொல்லலை, எல்லார் கூடயும் நாங்கள் பழகுவோம். ஆனால் எங்களோட கம்ஃபர்ட் லெவல் அவங்க கிட்ட தான் அதிகமாக இருக்குது. அதில் வந்து அந்த கேஸ்ட் பாண்டிங் தானே தெரியுது. என்னால் இவங்க கூட மட்டும்தான் கம்ஃபர்ட்டாக இருக்க முடியும், வேற கேஸ்ட்டாக இருந்தால் என்னால் அவங்க கூட மிங்கிள் ஆக முடியாது. எனக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட் வேறு ஜாதியாக இருக்கலாம், இன்னொரு ஃப்ரெண்ட் வேறு ஜாதியாக இருக்கலாம். இவங்க கிட்ட மூவ் பண்ணுற அளவுக்கு டக்குன்னு என்னால் அவங்க கிட்ட மூவ் பண்ண முடியாது. ஸோ அந்த கம்ஃபர்ட்னஸ், அந்த டைம் எவ்வளோ டைம் எடுக்குது அப்படிங்கிறது. என் ஜாதிக்காரனை ஃப்ரீயாக பேசலாம், சில விஷயங்கள் புரிஞ்சுக்கவும் முடியும் அவங்களால. ஜாதியை தாண்டி நேசிக்கிற அந்த மனப்பக்கம் எனக்கு இருக்கு, எனக்கு அந்த ப்ராட் மைண்ட் இருக்கு. இந்த ஜாதியை சேர்ந்தவங்க மட்டும்தான் எனக்கு பிரதர் சிஸ்டர்ஸ் நான் நினைக்கல. ஸோ என்னோட மைண்ட் செட் ப்ராடாக இருக்கிறதுனால என்னால் எல்லாரையும் நேசிக்க முடியுது. ஆனால் அவங்க வந்து என் ஜாதியை சேர்ந்தவங்க கிட்ட நான் அதிகமாக இருப்பேன், மற்றவங்க கிட்ட கம்மியாக இருப்பேன். கரெக்டாக பேசுகிறாங்க. யார்ட்டா பதில் இருக்கா? என்னுடைய மைண்ட் செட்டே ப்ராடாக இருக்குது. நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா இவராக இருந்தால் என்னால் ஈஸியாக பழக முடியும், அதுவே ரெஸ்ட்ரிக்ஷன்ல. பழகுறதுக்கு ஜாதி வந்து தடை இல்லை சார். ரைட்டு, நல்லா பழகுறோம், ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கும், ப்ராட் மைண்டாக இருக்கும். பட் அதையும் தாண்டி ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின் போது கூடுதல் அஃபெக்ஷன் வருது. ஜாதிக்காரங்கன்னு சொன்னால் ஒரு அஃபெக்ஷன் வருது. சரி, அந்த மாதிரி அவங்க ஒரு பவுண்டரி லைன் வச்சுக்கிறதா இங்கே காரணம். என்னோட அந்த ஜீன் வந்து இந்த வழியாக வந்த ஜீன் வந்து ரைட். நான் நேராக வந்துட்டு நீங்கள் என்னம்மா பண்ணுறீங்க? மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் அவங்க. உங்கள்கிட்ட ஒரு ரெக்ரூட்மெண்ட் வருதுங்க, 2 பேர் ஈக்குவல் மார்க்கு, ரைட்டா? ஒரு ஆள் உங்க ஆள், யாருக்கு ரெக்ரூட்மெண்ட்? உண்மையாக சொல்லணும், சொல்லுங்க. 2 பேர் வராங்க டீச்சர் வேலைக்கு, 2 பேருக்கு ஈக்குவல் குவாலிஃபிகேஷன், ஒரே ஸ்கூல் ஒரே காலேஜ், நல்லா படிக்கிறவங்க, 2 பேரும் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆள் உங்க ஆளுங்க, இன்னொருத்தவங்க வேற ஆளுங்க. யாருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பீங்க? என்னோட ஜாதிக்காரன் உங்க ஆளுக்கு தான் அப்பாயின்மெண்ட் கொடுப்பீங்க. ஒரு பிரேக். இப்போ இவங்க சார்ந்தது சாதாரணமாக இருந்தாலும் இது உண்மையாகவே எல்லாரும் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயம்தான். அந்த டீச்சர் தவறு செய்து விட்டார்கள் அப்படிலாம் ஒன்றும் இங்கே பேசாதீங்க. நம்ம ஊரில் பல பேர் இதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லா மட்டத்திலையும் நடந்துகிட்டே இருக்குது. ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் பேசுவோம். ஏன்னா அவங்க தொடங்கி வச்சிருக்கிற விஷயம் சாதாரண விஷயம் இல்லை. இது ஏதோ ஒரு டீச்சரு கிராமத்தில் கொடுக்குறது கிடையாது. ஐடி கம்பெனி வரைக்கும் இது நடந்துகிட்டு இருக்கு, எம்என்சிஸ் வரைக்கும் இது நடந்துட்டு இருக்கு. அவங்க ஏன் ஜாதினா கொடுக்குறது அப்படின்னு, அதுக்காகத்தான் அந்த பக்கம் போகாதீங்கன்னு இவங்க சொல்றாங்களோ என்னமோ தெரியல. ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் தொடர்ந்து பேசலாம். பெண்களும் ஜாதி. ஸ்டேட் வித் திஸ் இஸ் ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில். பெண்களும் சாதியும் அப்படிங்கிற ஒரு பொது தலைப்புக்கு கீழே இந்த நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பித்தோம். இந்த பக்கம் ஹெட்மிஸ்ட்ரஸ் ஒரு விஷயம் சொன்னாங்க, 2 பேர் தகுதியானவர்கள் இருக்கிற போது என்னுடைய ஜாதிக்காரருக்கு நான் முன்னுரிமை கொடுத்து வேலைக்கு எடுப்பேன். எல்லாருக்கும் அந்த பக்கம் கோபம் வந்திருக்கலாம், அது கோவப்பட வேண்டிய விஷயம்தான். ஆனால் அதை அவங்க வெளிப்படையாக சொன்ன வரைக்கும் நான் அவங்கள பாராட்டுறேன். ஏன்னா இப்படி யாரும் வெளிப்படையாக சொல்கிறது கிடையாது. இன்றைக்கி எம்என்சிக்கள் கார்ப்பரேட் நிறுவனங்கள்லையும் இந்த நெப்போட்டிசம் இருக்கத்தான் இருக்குது. எவ்வளவோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் போட்டு இந்த மாதிரி ஃபேவரட்டிசம் பார்த்து நீங்கள் ஆள் எடுக்கக்கூடாதுங்கிறதுக்கான செட்டப்பை பண்ணியிருந்தாலும் நம்ம ஆளுங்க அவங்க பழைய ஸ்டைல்லையே இது எல்லாத்தையும் பிரேக் பண்ணி என்னென்ன லூப் ஹோல் இருக்கோ அது வழியாக நெப்போட்டிசம் இஸ் ப்ரிவைலிங் ஆல் ஓவர் த கண்ட்ரி. இட் இஸ் ஹேப்பனிங். இதை ஒருத்தவங்க வெளியில் சொல்லியிருக்காங்க, சில பேர் வெளியில் சொல்லாமல் வி ஆர் கார்ப்பரேட் அப்படின்னு சொல்லிட்டு பெருந்தன்மையோடு அதை பேசி கொண்டிருக்கலாம். ஓகே, இந்த வாதத்தோடு சேர்ந்து இந்த வாதத்தில் நம்மோடு பேசுவதற்காக 4 முக்கியமானவர்கள் வந்திருக்காங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லேருந்தும் வந்திருக்காங்க. பட் 4 பேரையுமே நான் ஒரு ஆக்டிவிஸ்ட் அப்படிங்கிற கேட்டகரியிலேருந்து தான் பார்க்குறேன். ஒருத்தங்க கிருஷ்ணா சாமி, ஆம் ஆத்மி கட்சியில் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அந்த கெஜ்ரிவால் அவங்களுடைய பார்ட்டி. லெட்ஸ் வெல்கம் கிருஷ்ணா சாமி. அண்ட் தென் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் பாஜகவை சேர்ந்தவர், ஆக்டிவிஸ்டும் கூட. அண்ட் சிவகாமி ஐஏஎஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எழுத்தாளர் அண்ட் ஆக்டிவிஸ்ட் ஆல்சோ. அதுக்கப்புறம் ஓவியா அவர்கள் எழுத்தாளர், சமூக பார்வையாளர். இவங்க 4 பேரோடு சேர்ந்து நம்ம பேச போகிறோம். இதில் ஒரு ஐடியா என்ன அப்படின்னா, இதில் சில பேர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட அதில் பொறுப்பில் இருக்கிறாங்க. எல்லாருமே ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படிங்கிற லெவலில் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ரியாலிட்டி என்னவா இருக்குது,
மக்கள் என்ன நினைக்கிறாங்க, குறிப்பாக பெண்கள் ஜாதி பற்றி என்ன நினைக்கிறார்கள், அவர்கள் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிற பற்றின ஒரு அனாலிசிஸ்க்கு இந்த ஷோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஒன்று. ரெண்டாவது, இதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அல்லது அரசு எந்திரங்கள்கிட்ட சரியாக இவங்க கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் இந்த நிகழ்ச்சி பயன்படலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் இந்த ஷோவில் இவங்களை கெஸ்ட்டாக வர சொல்லியிருக்கிறோம். ஒரு அலுவலகத்துலையா இருக்கட்டும், வெளியிலையா இருக்கட்டும், சுற்றுப்புறமாக இருக்கட்டும், ஒரே விஷயம். நம்ம கூட இருக்கிறவங்களோட இன்னொருத்தவங்களை எப்படி மட்டம் தட்டலான்ற ஆள் மனசு அவங்களால வேற எதுலையும் பண்ண முடியாத சூழ்நிலை. என்னையே சொல்கிறேன் சார், ஒருத்தவங்க ஒரு 4 பேர் ஒர்க் பண்ணுற ஒரே ஒரு சின்ன ஒரு இடத்துல அவங்கள விட என்னால் திறமையாக என்னால் வெளிப்படுத்த முடிய ஒரு விஷயத்த தேடுறாங்க. என்னை எந்த இடத்துல தட்டலாம், என் ஜாதி அந்த இடத்துல நிற்குது, அவங்கள தட்டணும், அவங்க வந்து அங்கே வந்து பெஸ்ட்டுன்னு காமிச்சிக்கணும். வேற வழி தெரியாத ஒரு சூழ்நிலையில தான். அதுக்காக மட்டுமே தான் சார். அது மட்டம் தட்டுறது அப்படின்றது நம்மளை விட கொஞ்சம் கீழ்நிலையில் இருக்கிறவங்கள கிண்டல் பண்ணி பார்க்கறது இயல்பாக நமக்கு இருக்குது. இப்போ ஒரு ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஜூனியர் மோஸ்ட் யார் வர்றாங்களோ அவங்கள நம்ம எப்பயுமே அவங்க டேலண்டாக இருந்தாலும் அவங்கள கொஞ்சம் மட்டம் தட்டுவோம். ரைட்டு. அது தப்பா சரியா? அது தப்பா சரியா? அது சரியா தப்பானே? ரொம்ப தப்பு. தப்பு தானே? அப்புறம் ஏன் செய்றீங்க? அவங்க தேடுறது அவங்க உள் மனசில் ஜாதி நாங்கள் தெரிஞ்சுக்கிறோன்றாங்கல்ல சார். அந்த சரி அவங்கள சொல்லக்கூடாது, இருந்தாலும் நான் என் ஜாதி பக்கத்தில் இருக்கிறவங்கள மீதி தெருவில் இருக்கவங்கள நான் தெரிஞ்சுக்கிட்டோன்னு ஆசைப்படுறேன். எதுக்காக தெரிஞ்சுக்கணும்? என்ன நமக்கு அந்த என்ன வேலை? நம்மளுக்கு வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக யோசனை பண்ணி பாருங்கள், நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதை விட்டுட்டு அதை தாண்டனா அந்த இடத்துல நான் பெஸ்ட்டுன்னு காமிச்சிக்கணும். ஏன் அந்த பெஸ்ட்டு நம்ம வெளியில் வரலாம். இவங்க பேசுறது கிளியராக பேசுகிறாங்க. இது யார்கிட்ட பதில் இருக்கு? ஏன் அதாவது அவங்கள நான் அடிக்கணும்னா எதுக்கு ஜாதியை நான் தேடுறேன்னு அவங்க சொல்கிறாங்கன்னா, அவன் என்னை விட கீழானவன் என்று இந்த சமூகம் சொல்லுகிற அந்த ஜாதியில் இருந்தான்னா அவன் BMW காரே வச்சுதான் சேர்த்தான், ஒரே அடி அடிச்சிடலாம். அந்த ஜாதி அடையாளத்தை சொல்லி அவன் அடிச்சிடலாம். அதுக்கு தான் தேடுறீங்க நீங்கிறாங்க அவங்க. அது வந்து உண்மைதாங்க. இந்த வந்து ஒத்துக்கிறோம் நாங்க. எதனால நான் வந்து பெரியவன், எனக்கு வந்து பலம் இருக்குன்றதுனால அவங்கள மட்டம் தட்டுறதுக்காக போறோம். ஆனா எல்லா இடத்துலயும் அது மாதிரி நடக்கிறது கிடையாது. ஏன் ஒரு மொழிக்காரன் இன்னொரு 3 மொழிக்கு தெலுங்கு பேசுறவன் 3 பேர் இருந்தா தமிழ் பேச ஒருத்தர் இருந்தா அவனை மட்டும் தட்டுறாங்க அந்த இடத்துல. மொழிக்காரன் மட்டும் தட்டலையா, ஜாதிக்காரன் மட்டும் தான் மட்டும் தட்டுறானா? ஒரு நாடுனாக்கா தமிழ்நாட்டை சேர்ந்த 2 பேர் ஒரு இடத்துல வேலை செய்யறாங்கன்னா அங்க ஒரு இந்திக்காரன் இருந்தாக்கா அவனை மட்டும் தட்டுவாங்க. அப்படிதான் சார் இருக்கு எல்லா இடத்துல. மனிதனுடைய இயல்பே அதுதான். ஜாதிக்காரன் கிட்ட மட்டும் நீங்க ஏன் பாக்குறீங்க? நல்லா இருக்கா நீங்க? நம்ம படிச்சு இயல்ப மீறணும் நம்ம. அதுதான் நான் சொல்றேன். இன்னும் அப்படியே இந்த அம்மா சொன்னாங்களே, நான் வந்து அந்த இது வரைக்கும் தான் ஹால் வரைக்கும் தான், நம்மளே அப்படி இருந்தா அவங்க பொண்ணு அந்த வாசலோட நிறுத்திடும். நீங்க என்ன சொல்றீங்க? இந்த இவங்கெல்லாம் சேர்ந்து அடுத்தவங்களை அமுக்குறாங்க. ஆனால் இன்னைக்கு சமூகமே அப்படித்தான் இருக்குங்கிறாங்க. அது சரியா தப்பாங்கிறது அடுத்தது. ஆனால் எல்லா இடத்திலும் 2 பேர், அது இனமாக இருந்தாலும் சரி, மொழியாக இருந்தாலும் சரி, இன்னொரு ஆளை அமுக்கக்கூடிய ஒரு ஆளாக தான் இருக்கிறான் அப்படின்னு அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ முன்வைக்கிறாங்க. அது சரியா தப்புங்கிறது அடுத்து. வேற என்ன, எதுக்காக இதை விட்டு வெளியில் வரணும்? சார் வந்து நம்ம ஜாதிக்காரரோட மட்டுமே இவங்க பழகி ஆனால் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா ஜாதிக்காரருக்கு தான் சொந்தத்தில் சூனிய வச்ச மாதிரி இவங்களுடைய அத்தனை மைனஸையும் வெளியில் போய் சொல்லுவாங்க. அதே ஜாதியை விட்டு பிறர் கூட நல்ல மனசு விட்டு பரந்த மனப்பான்மையோட பழக சொல்லுங்க சார். இப்போ நம்மளுக்கு ஒரு உடம்புக்கு முடியலை, இல்லை ஒரு அவசர தேவைங்கும் போது அக்கம் பக்கத்தில் ஜாதி மதம் பார்க்காம வந்து உதவுறவன் தான் ஃபர்ஸ்ட் நிற்கிறான். அப்புறம் தான் வந்து தொலை தூரத்தில் இருக்கிறவனுடைய உறவினர் அப்புறம் தான் வர்றான். அவங்கவுங்க ஜாதி கிட்ட இருந்து தான் ஃபர்ஸ்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் தான் அப்பாற்பட்ட விஷயம் தான் எல்லாருமே. அப்படியா? உதவின்றது எப்பவுமே அவசரத்துல தான் வரும். அப்ப வந்து எப்பவுமே வந்து நல்ல உள்ளங்கள், உதவி பண்ற உள்ளங்கள் இருக்கும் போது அது என்ன ஜாதின்னு யாருமே பார்க்க மாட்டாங்க. ஜாதி அடிப்படையில் இல்லாம யார் நல்ல உதவி மனப்பான்மை இருக்கோ அவங்களால மட்டும்தான் உதவி செய்ய முடியும். நல்ல மனசு இருக்க உதவி பண்ணிட்டு போயிடும், அவ்வளவுதான். ஒத்துக்கிறீங்களா? ஜாதிக்காரன் உதவி பண்ணுவானா, நல்ல மனசு இருக்க உதவி பண்ணுவானா? ஓகே, நல்ல மனசு இருக்க வேற ஜாதியில இருக்கலாமா? இருக்கலாம். ஏற்போர் ஆமன்க. அப்ப ஜாதிக்காரன் மட்டும் உதவி பண்ணல. ஓகே. வேலைக்காரங்களை எம்ப்ளாய் பண்றோம் இல்லையா, அதுல நாம இன்னும் ஜாதி பார்த்துட்டு இருக்கிறோமா? ஏன்னா சமுதாய நீங்க சுயதவி குழு மற்ற விஷயங்கள் அதுதான் கேட்கிறேன். அப்போ நீங்க வந்து அதை வந்து அவங்க முக்கியமான கேள்விதான் வைக்கிறாங்க. கை தூக்கிருங்க. எவ்வளவு பேர் வீட்டுக்கு வேலைக்கு ஆள் வைக்கிறதுல ஜாதி பாக்குறீங்க? சும்மா ஜெனியூனா வைங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி இவங்களாம் இந்த பாலிடிக்ஸ்ல இருக்கிறதுனால இந்த சோசியல் செட்டப் எப்படி இருக்குங்கிறது இவங்க எல்லாரும் கவனிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். ஓகே, ஏன் பாக்குறீங்க? எனக்கு வேற ஜாதினா எனக்கு அதே தான் அன்னீசியா இருக்கு. அன்னீசியா இருக்குங்கிறது தான். ஓகே, வேற யார் கை தூக்குனது? பூஜை அறையில இந்த சாமி விளக்குலாம் விளக்கும் போது பார்ப்போம். அதாவது பூஜை அறையிலலாம் அவங்க வந்து புழங்கணுமே, வேற ஆளா இருந்தா நல்லா இருக்காதுங்கிறதுக்காக பாப்பீங்களா? வேற இல்லை சார், நம்ம இப்போல்லாம் கிச்சனில் தான் வந்து சாமி அறை இருக்குது. அதனால் வந்து மற்ற ஆளுங்களெல்லாம் சேர்க்கறதுக்கு பிடிக்காது. அதெல்லாம் தெரிஞ்சவங்க இப்போ வந்து நம்ம ஆளுங்க அப்படின்ற ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்கன்னா அந்த மாதிரி ஆளுங்களை சேர்த்துப்பாங்க. ஓகே ஓகே. வேற சிம்பிளாக சொல்லணும்னா நீட்னஸ் சார்.
நீட்னஸ் எங்களுக்கு எங்கள் ஆளுங்க எங்கே எப்படி வச்சுருப்போன்னு அவங்களுக்கு தெரியும். அதே மற்றவங்கள நாங்கள் வந்து கூப்பிட்டோன்னா அவங்களுக்கு வந்து நாங்கள் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ அவங்க இப்படி தான் வைக்கணும் அப்படி தான் வைக்கணும்ட்டு. பட் எங்களை ஆளுங்கன்னா உங்க பழக்க வழக்கம் தெரியும், நீங்க எப்படி சுத்தமா வச்சுப்பீங்கன்னு தெரியும், அதனால அவங்கள வச்சுக்கிறீங்க. இதுலயே நான் வேற ஜாதியால வேலைக்கு வைத்துக் கொள்வேங்கிறவங்களும் இருக்கீங்கல்ல, நீங்க எப்படி அதை வச்சுக்கிறீங்கிறீங்க? இவங்கள்ட்ட கொடுங்க. எங்கள்லேயே ஆள் வச்சுக்கணுங்கிற உடன்பாடு கிடையாது. வேறு யாராக இருந்தாலும் மனிதாயமான அடிப்படையில் அவங்களுக்கு பண தேவை இருக்குது. அவங்க வந்து வீட்டில் வேலை செய்யட்டும். ஹஸ்பண்டாக இருந்தவங்க இருக்காங்க, குழந்தையில படிக்க வைக்க வேண்டியிருக்கு. அப்போ மனிதாயமானம் தான் தெரியணுமே தவிர அப்போ வந்து ஜாதி வந்து அங்கே பேச முடியாது சார். கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு வேலை கொடுப்போம். வேலை கொடுக்கும் பக்கத்தில் அதில் ஒரு மன சந்தோஷம் கிடைக்குது, ஒரு திருப்தி. ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருக்கோம், ஒரு வேலை கொடுத்து அதனால அவங்கள வந்து லைஃப் அவங்களுக்கு ரன் ஆகுதுன்னா அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வேலை ஆள் கிடைக்கிறதே பெருசு. இதில் வந்து எனக்கு இந்த ஜாதியில் தான் வேணும் அந்த ஜாதியில் வேணும்னு சொல்லலை, யார் வந்தாலும் சரி. வீட்டு வேலை செய்யறதுக்கு ஆள் கிடைக்கிறதே கஷ்டம். இன்ஃபேக்ட் அவங்க எங்களை செலக்ட் பண்ணுறாங்க, இவங்க வீட்டில் வேலைக்கு போகலாமா அவங்க வீட்டில் வேலைக்கு போகலாமான்னு, அந்த மாதிரி நிலைமை இருக்குது. அதனால நாங்கள் அதை ஜாதியெல்லாம் பார்க்க மாட்டோம். டீப் சவுத்தில் வேணால் நீங்கள் சொல்கிற பாயிண்ட் வேலிடாக இருக்கலாம், நாட் இன் சென்னை. குடும்பத்தை தாண்டி நாம் அடுத்து பழகிறது அப்படிங்கிறது ஜாதியாக இருக்குது. ஏனென்றால் குழந்தையிலிருந்து அடுத்த கட்டமாக நம்மளுக்கு வர்றது ஜாதியாக இருக்குது. அதனால் ஜாதியாகட்டும் குடும்பமாகட்டும் சில பழக்க வழக்கங்கள், பாரம்பரியமான விஷயங்கள், பாதுகாப்பு, அதை தாண்டி விசுவாசம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஒரு சர்க்கிளுக்குள்ளே வந்து இது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரியே ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் லெவலுக்காக தான் இந்த ஜாதி அப்படிங்கிறது வருது. இதுவே நம்மளுக்குன்னு தேவைகள் வரும்போது, நம்மளுக்குன்னு சிக்கல்கள் வரும்போது ஒரு ஸ்டெப் ஜாதி பின்னுக்கு கூட போயிடுது இல்லைங்களா? ஸோ அப்போ அந்த மாதிரி நேரத்தில் அது இருக்குது. ஆனாலும் கூட ஜாதிய அமைப்புகள் மூலமாக ஒரு மனுஷனை வந்து தாழ்த்தி பார்க்குறதும், அதை வந்து அட்வான்டேஜ் எடுத்துட்டு நம்ம அது மூலமாக ஒரு அன்ஜஸ்டிஃபிகேஷன் ஒரு மீன்ஸில் வந்து நம்ம என்ரிச் பண்ணிக்கிறது. ஒரு செகண்ட் நம்ம அதை தாண்டி வெளியில் இருந்து நம்ம நியாயமாக நடந்துக்கிறோமா, நேர்மையாக நடந்துக்கிறோமா. ரொம்ப அழகான ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க. லிஸ்ட் வரும்போது என்னோட ஜாதி அப்படின்னு இருந்ததுன்னா, நான் MBA படிச்சிருந்தாலும் சரிதான், நான் அதுக்கு மேலே டாக்டரேட் வாங்கியிருந்தாலும் சொன்னேன், என்னோட ஆள் அப்படிங்கும்போது மனசு கொஞ்சம் அந்த பக்கம் அதிகமாக விழுது. அப்போ இந்த நேரத்தில் ஏன் நம்ம அதை தாண்டி வெளியில வரணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை நம்மளுக்கு வந்து அது தோன்றது இல்லை. மனசுக்குள்ள வந்து அது நியாயமா நம்ம நடந்துக்கிறோமா அப்படிங்கிற எண்ணம் வந்து எப்பாச்சும் உங்களுக்கு தோணுமா? அதுதான் என்னோட ஜாதியோட அந்த உணர்வு எனக்கு இருக்குதுன்றதை நான் ஒத்துக்கிறேன். நான் வீடுன்னும் போதே குழந்தை பிள்ளைங்க நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம், நமக்கு சம்மந்தாரு, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த ஜாதி அடிப்படையில் தான் நம்ம குடும்பத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலையில் நம்ம வாழ்கிறோம். அப்போ பர்சனலாக உங்களுக்கு அது மேலே ஒரு பெரிய ஆர்வம்லாம் இல்லை? பர்சனலாக இருக்க போய் தானே சார் அந்த வீட்டுக்குள்ளே நாங்கள் அதை இருக்கிறோம். ஜாதின்றது வந்து நான் என்னோட தனிப்பட்ட விருப்பத்தை தான் சொல்கிறேனே தவிர, நாளைக்கு என் குழந்தைங்க வந்து லவ் பண்ணாங்க, வேறு ஜாதியில் கல்யாணம் பண்ணாங்க, அதை நான் கண்டிப்பாக ஒத்துப்பேன் மேடம். அவங்களோட உணர்வுக்கும் என்னோட உணர்வுக்கும் சம்மந்தம் கிடையாது. நான் வந்து என்னோட உணர்வையோ என்னோட ஒரு திணிப்பையோ வந்து குழந்தைங்ககிட்டயோ என்னோட பேரண்ட்ஸ்டையோ யார்ட்டையும் காமிக்க போகிறது கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஒருத்தரை வந்து என்ன ஜாதின்னு கேட்கும் பொழுது ஒரு க்யூரியாசிட்டின்னு சொல்லி அதை முடிச்சிட முடியாது. ஏற்கனவே இந்த தரப்பில் சொன்னாங்க. கூடுதலாக நான் என்ன இருக்குன்னா, நீங்கள் யார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க விரும்புகிறீங்க. ஒருத்தர்கிட்ட கேட்கும் பொழுது நான் யாருன்னா நான் மேலையா கீழையா நடுவுலையா, அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷனை வச்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பந்தான் ஏற்படுது. நம்ம வந்து ஒரு ஃப்ரீ மைண்டடாக யாராக இருந்தால் இருக்கட்டுமே, நம்மளுடைய அறிவின் திறமை மேலே நமக்கு நம்பிக்கை இருக்குது, நமக்கு வந்து நல்லவங்கன்ற ஒரு எண்ணம் இருக்குது. இந்த எண்ணத்தின் அடிப்படையில் நம்ம யார் கூட வேணால் எப்படி வேணால் பழக முடியும். இந்த நம்பிக்கை இல்லாதவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்தவங்க யாருன்னு கேட்டு, சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சாதியே விட்டுருங்களேன், நான் டாக்டராக இருக்கேன்னா அவங்க நர்ஸாக இருக்காங்கன்னா உடனே நான் என்ன பண்ணுவேன்னா, நாலேஜில் எனக்கு குறைஞ்சவங்க அப்படின்னு எதிர்பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆதிக்கம் செலுத்த ட்ரை பண்ணுவேன். சாதியில் குறைஞ்சவங்களாக இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆதிக்கம் செலுத்த ட்ரை பண்ணுவேன். ஒருவேளை என்னை விட உயர்ந்த சாதியாக இருந்தால் அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு என்ன குறுக்கிக்குவேன். நீங்கள்லாம் உங்களுக்கு தெரியாததில்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரொம்ப போல்டான ஒரு கேள்வி. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேச போகிறோம் பெண்களும் சாதியும். இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில். ஸ்டே டியூன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில். பொதுவாகவே ஜாதி அப்படின்னு வந்துட்டு அது ஆண்களோடு தான் தொடர்பு படுத்துவாங்க, ஆண்கள் தான் ஜாதி பார்ப்பார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அபிப்பிராயம் உண்டு. ஜாதிக்கு எதிரான அல்லது ஆதரவான மனநிலையோடு சில விஷயங்களை பேசுகிற போது அதில் ஆண் மட்டுமே டிராவல் ஆகிறார் பெரும்பாலும்.
ஆனால் பெண்கள் ஜாதி பார்க்கிறார்களா? ஜாதி குறித்த விஷயங்களில் அவர்களுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது? அதற்கு எதிரான அவர்களுடைய மனநிலை என்னென்ன விஷயத்தை சொல்ல முன்வருகிறது அப்படின்னு ஆராய்வதும் தேடுவதும் தான் இந்த பயணம். தொடர்ந்து பேசலாம். அவன் யாராக இருந்தால் என்ன, அந்த கேள்வி எனக்கு தேவையில்லை. அவன் அறிவு முக்கியம். அவன் கூட பழகுறான், அவங்ககிட்ட தெரிஞ்சுக்க எனக்கு ஒரு விஷயம் இருக்குது, அவன்கிட்ட சொல்ல என்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது. ஏன் இப்படி பழகுறது இல்லைன்னு கேட்குறாங்க. வி ஃபீல் வீக். இல்லாட்டினா நம்மளை வந்து யாராக இருந்தாலும் என்ன, அவங்க எப்பேற்பட்டவங்களா இருந்தா என்ன, அவங்கள நம்ம எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்ததுன்னா அதை தோண்டி துருவி கேட்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்கிறதான் ஒரு உளவியல் அடிப்படையில் பதில் இருக்கா. நாங்கள் வந்து அவங்களோட உயர்ந்ததோ தாழ்ந்ததோ அப்படிலாம் யோசிக்கல. நாங்கள் அந்த இடத்துல வந்து எங்கள் சமுதாய மக்கள் அவ்வளோதான் யோசித்த மொழிய இந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாங்கள் யோசித்தே பார்க்கல. நீங்கள் யோசிக்கிறது இல்லைங்கிறது வாஸ்தவம், நான் நம்புகிறேன். அதாவது என்னென்னா, நமக்கு ஆழ் மனதில் இருக்கிறத நம்மளாலே கண்டுபிடிக்க முடியாது பல சமயங்களில். அதனால தான் நம்ம ஒரு சைக்காலஜிஸ்ட்ட போகிறோம். இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுன்னுவாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா தான் இருக்கேன் டாக்டர், எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்வீங்க. ஆனால் உங்கள் ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது பிபி சுகரை கொண்டு வந்திருக்கும். அது என்னென்னா உங்களுடைய ஆழ்மனது. இந்த ஆழ்மனது எப்படி உருவாக்கப்படுது அப்படின்னா உங்களுடைய அனுபவங்களால் உருவாக்கப்படுது. அப்போ இந்த அனுபவங்கள் அடிப்படையில் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து வெறும் கியூரியாசிட்டிங்கிறது கீழே அடிப்படையில் ஒரு பயமாக இருக்கலாம். எனக்கு தட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும் எனக்கு கீழே. அதே மாதிரி அப்படி அவன் தட்டுறான் பார்த்தீங்களா, அவன் மேலே ஒருத்தன் தட்டுறவனு ஏற்றுக்கிறான். அதையும் ஏற்றுட்டு நான் இப்படி இருந்துக்குவேன், என்னோட பாலிஷாக நான் பெரிய ஆள் அப்படின்னு கீழே இருக்கவன்ட்ட காமிச்சுக்குவேன். அதையும் நான் பண்ணிக்குவேன். ஸ்ரீனிவாசன், இதை எப்படி பார்க்குறீங்க? ஜாதி அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டர் அதுல இணைஞ்சிருக்கு. அதுல நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. நீங்க ஒரு ஆளை தட்டி வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்னோட படிப்பு காரணமா இருக்கலாம், என்னோட பணம் காரணமா இருக்கலாம். இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே மற்றவங்களை விட நான் கொஞ்சம் மேல இருக்கிறது அப்படிங்கிறத காட்டிக்கிறதுக்காக மனித மனம் விளைஞ்சிட்டே இருக்குது. அதுல ஒரு ஜாதி ஒரு அடிஷனல் விஷயமா இருக்கு. அதை தாண்டி நம்ம நின்று வெளியில இவங்க சொல்ற மாதிரி நீங்க வந்து அந்த ஆழ் மனதில் இருந்து என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, இல்ல தள்ளி நின்று அதை விலகி நின்று இந்த பிரச்சனையோட சிக்கல்களை பார்த்துருக்கீங்களான்னு கேட்டா 90% மேல இல்லைங்கிறதா உண்மை. நம்மளுக்கு அதுக்கான விஷன் இல்லை. சாதி வந்து இந்த சமுதாயத்தில் எல்லாருமே பார்த்துக்கிட்டு தாம்மா இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறேன்னு சொன்னதுனால அவர் அடிக்கடி அதை சொன்னார். சாதி ஒழியணும்னு சொல்கிறவங்க கூட சாதி பார்க்குற காலத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். அதனால் யாருமே வந்து சாதி பார்க்காம இல்லை. ஓகே, பட் நீங்கள் திரும்ப திரும்ப சில விஷயங்களை சொல்ல வந்தீங்க. இன்னும் சொல்லப்போனால் டோட்டலாக அதை தான் சொன்னீங்க. நாங்கள் இங்கே தான் ஹாப்பியாக இருக்கோம், இதில் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கிறோம், இதில் தான் பாதுகாப்பாக இருக்கிறோம். இதுதான் நீங்கள் சொல்ல வர்றது. இந்த சாதிய அமைப்பு போதுமான அளவுக்கு இவர்களுக்கு வந்து இடம் கொடுத்திருக்கிறதா? ஏன்னா பெண்ணுக்கான அந்த ஸ்பேஸ் சாதி அமைப்பில் வந்து அடிப்படையாகவே கிடையாது. ஏன் வந்து பெண்கள் வந்து ஒரு மேன்மையான நிலைமைகளுக்கு அந்த அமைப்புக்குள்ளார வரல? இப்போ உதாரணமாக வந்து உங்கள் சாதி சங்கத்தையே எடுத்துக்கோங்க. இந்த சாதி சங்கத்தினுடைய தலைவராக என்னைக்காவது பெண்கள் வந்திருக்கிறீங்களா? இப்போ நீங்கள் அந்த எல்லா உரிமையும் எல்லா சௌரியமும் அதில் இருக்குன்னு சொன்னால் அந்த சாதி சங்கத்தில் உங்களுக்கு வந்து பொறுப்புகள் தரப்பட்டிருக்கா? பஞ்சாயத்தில் பொறுப்புகள் தரப்பட்டிருக்கா? நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு பாலியல் வன்முறை நடந்துட்டா அவனையே பிடிச்சி கட்டி வைக்கிறது இல்லை நீதி. எவன் வந்து கொடுமை பண்ணானோ அவனையே கட்டி வைக்கிறது நியாயம்னு நான் சொல்லலை. ஒரு பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்ட பெண் சாதிய சமுதாயங்களில் எதற்காக தூக்கு போட்டுக்கிட்டு சாகுறாங்கன்னு நான் கேட்குறேன். நீங்கள் எல்லாரும் சொல்யூஷன் இருக்குன்னா எனக்கு புரியலை இது வரைக்கும் படித்த தியரி. ஜாதியை ஒட்டி அந்த மனச்சார்பு இருக்குல்ல, கொஞ்சமா எங்க ஆளுங்க அப்படின்னா ஒரு கூடுதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு ஒரு மனசு இருக்குல்ல, அதை விட்டு ஏன் வெளியில வர முடியலை? அதுக்கான காரணம் என்ன? அது வந்து பரம்பரையாக எங்ககிட்ட திணிக்கப்பட்டிருக்கு. அதை மீறி நாங்கள் வெளியில் வந்தோம்னா எங்கள் குடும்பத்துக்குள்ளே எங்களுக்கு மரியாதை கிடைக்காது அந்த இடத்துல. நான் வந்து இப்போ வந்து உண்மையை சொல்லப்போனால் நான் வந்து மிக பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவ. ஆனால் ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த ஒரு மாணவன் எனக்கு வந்து மகன் என்னுடைய மகனுக்கு ஈக்குவலாக நான் நினைக்கிறேன், அவனுடைய அறிவு அவனுடைய திறமை. ஆனால் அவன் என் மகன் சொல்லி நான் உரிமை கொண்டாடினதுனால என் குடும்பத்தில் ஒரு வருஷம் என்கிட்ட யாருமே பேசலை. நீ ஏன் வேற ஜாதிக்காரங்க வந்து உன் பையன் சொல்கிற? இப்போ நான் உன் பையன் இல்லையா, நான் உன் பொண்ணு இல்லையா, நாங்களாம் அக்கா தங்கச்சிங்க இல்லையா, நாங்களாம் சொந்தக்காரங்க இல்லையா, நாங்கள் கூட இருப்போமா, அவனும் அவன் குடும்பமும் கூட இருப்பாங்களான்னு கேள்வி கேட்டாங்க. அவங்களை எப்படி மறிச்சு பேசுனீங்க? அப்போ இந்த மாதிரி நான் என்னுடைய ஆர்குமெண்ட் இது அன்பு மனம் சார்ந்த விஷயம். இது நான் அன்பு காட்டுறதுக்கு ஜாதி எனக்கு ஒரு பொருட்டே கிடையாது.
அப்படி இருக்கிறப்ப எனக்கு அவன் மகனாக இருக்கக்கூடிய தகுதி, என் மனசில் அந்த பாசம் வந்துச்சு, நான் வச்சுருக்கேன் அவனை மகனா. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் தடுக்கிறதுனால அவன் என் மகன் இல்லைன்னு ஆக மாட்டான் அப்படின்ட்டு. அதை தாண்டி அப்போ அவங்க என்ன பிரச்சனை கொடுத்தாங்க? 1 வருஷம் யாருமே பேசாமல் இருந்தாங்க. ஆனால் அந்த பையனுடைய குணத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. அவன் எப்படி இருக்கான், எப்படிப்பட்ட பையன், அவன் எந்த ஜாதியை சேர்ந்தவனாக இருந்தாலும் பரவாயில்ல, அவன் குடும்பம் எப்படி, அந்த பையனுடைய குணங்கள் எப்படி, நம்ம அம்மா சொல்கிறாங்கன்னா அது நியாயமாக இருக்கும் அப்படின்றத நினச்சி இப்போ அந்த பையன் அவன் குடும்பத்தோட எங்கள் குடும்பத்தில் ஒன்றா இருக்கான். ஓ வெரி குட். அந்த உண்மையிலேயே பாராட்டுக்குரிய நான் உருவாக்கி காமிச்சேன் அந்த இடத்துல. ஆனா இவ்வளவு தூரம் ஒரு ஆக்டிவிஸ்ட் போல செயல்பட்ட, சாதி என்பது ஒண்ணு இல்ல, நல்ல பிள்ளாவே நல்லா படிக்கணும், நம்மளாலானதை செய்யணும், மனிதாபிமானத்தோட செயல்பட்ட நீங்க இவ்வளவுலாம் செஞ்சுட்டும் கூட எனக்கு வந்து ஒரு என்னுடைய ஜாதி சார்ந்த ஒரு மனச்சார்பு இருக்குன்னு இன்னமும் சொல்றதுக்கு என்ன காரணம்? எங்க பெரியவங்க வந்து எங்க மேல திணிக்கப்பட்டதை தான் நாங்க செய்யறோம். எப்பவுமே ஒரு பெண் எதுக்காக இருக்காங்கன்னா, ஒண்ணு தகப்பனை சார்ந்திருப்பா, அடுத்தது அவளுடைய கணவனை சார்ந்திருப்பா, அதுக்கு அடுத்தது மகனை சார்ந்துதான் வாழணும்ன்றது நியதி. இது உலக நியதி. இதை மீறி நாங்கள் ஆணாதிக்கத்துல இருந்து வெளியில என்னைக்கு வரோமோ அன்னைக்கு தான் நாங்கள் சுயமா முடிவெடுக்க முடியும். அது வரைக்கும் எங்களால் முடியாது. இப்போ பொதுவாக மக்கள் வாழும் பொழுது பிரியாமல் வாழவே முடியாது. எல்லாருமே ஆஸ் அ டோட்டலாக ஒரே யூனியனாக வாழ்கிறது வந்து சாத்தியமே கிடையாது. பிரிவுகள் பல பேரால் இருக்குது. ஊர் பேரால் இருக்குது, தொழில் பேரால் இருக்குது, நிறத்தின் பேரால் இருக்குது, நாடுகளின் பேரால் இருக்குது, எல்லாமே உண்மை தான். அது மாதிரியான ஒரு பிரிவா சாதி மட்டும் ஒழியணும்னு நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம வந்து நிற்கிறோம். இப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிரிவுகளை அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆதாயங்கள் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, நாம் பாதுகாக்கப்படுறோம்னு நினைக்கிறீங்க. அந்த பாதுகாப்புங்கிற பெயரில் தான் நீங்கள் எதை வந்து சௌரியமாக நினைக்கிறீங்களோ அதன் பெயரால் தான் அவர்கள் வந்து நீ படிக்க வேண்டான்னு சொல்கிறாங்க. எப்போவுமே அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ வந்து இன்னொரு ஊருக்கு போய் படிக்க வேண்டாம், அங்கே வந்து இன்றைக்கி பாதுகாப்பு இல்லை, அதனால கல்வி நிறுத்தப்படணும், நீ இன்னொரு இடத்துக்கு போய் நீ சம்பாதிச்சு நாங்கள் வாழ வேண்டாம், ஒன்றையே வச்சு காப்பாற்ற எங்களால் முடியுது. அண்ணனோட வார்த்தையாக இருக்கலாம், அப்பாவோட வார்த்தையாக இருக்கலாம், இல்லை புருஷனோட வார்த்தையாக இருக்கலாம், நாளைக்கு வந்து மகனோட வார்த்தையாக இருக்கலாம். அந்த அம்மா வந்து ஒரு ரொம்ப ரொம்ப அழகாக இந்த விஷயத்தோட கோரை வந்து போட்டு உடைச்சாங்க. நான் வந்து மனசார வந்து இன்னொரு மாற்று சாதியை சேர்ந்த ஒரு பையனை என் மகனாக நினைக்கிறதுக்கு மனித இயல்பான என்னுடைய மனம் ஒத்துக்கிறது. ஆனால் எது ஒத்துக்கிறலைன்னா, நான் ஒரு ஆண்மகனுக்கு தாயாக இருக்கிறேன். இப்போ அவங்க வந்து அந்த ஸ்டேஜெல்லாம் மகளாக மனைவியாக இருக்கிற ஸ்டேஜெல்லாம் கடந்து வந்துட்டாங்க. என்னை யார் கேள்வி கேட்குறான்னா, என் பிள்ளை கேள்வி கேட்குறான். அதை அவங்க சுட்டி காட்டுறாங்க. அப்போது நீங்கள் அனுபவிக்கிற இந்த கம்ஃபர்ட் அப்படிங்கிறது ஒரு ஆணாதிக்கத்தினுடைய ஒரு அடிப்படையில் தான் நீங்கள் அனுபவிக்கிறீங்க. அதாவது ஜாதி வந்து நாங்கள் பழகிற இடத்துல பார்க்குறதில்ல. ஆனால் நம்ம வந்து எதுக்காக அதை தேடுறோம், உள்ளுக்குள்ளே அவங்க சொன்ன மாதிரி ஒரு வீக்னஸ் நமக்குள்ளே என்ன ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா, அடுத்த ஜாதியில் நம்ம வந்து என்னதான் நல்லா பழகினாலும், என்னோடய வாழ்க்கையில் ஏற்பட்ட விஷயம், என் தந்தை இறந்த அப்புறமா அக்கம் பக்கத்தில் இருந்த எல்லா ஜாதிக்காரங்களும் அதுக்கு முன்னாடி நல்லா பழகினவங்க தான். ஆனால் என் தந்தை இறப்புக்கு பின்னாடி என் தாய் வந்து ஒரு மனவியாதியில் இருந்தாங்க. அப்போ அடுத்த வீட்டில் இருக்கவங்க யாருமே வந்து எங்களுக்கு துணை வரல. எங்களோட ஜாதிக்காரங்க தான் எங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்து தனியாக நான் நின்னப்போ எங்கள் ஜாதிக்காரங்க உதவுறதுனால என்னோட வீக்னஸ் வந்து நம்ம ஜாதி தான் நமக்கு பாதுகாப்பு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணதுனால என்னோட சார்பு வந்து அந்த பக்கமாக இருக்குது. மற்றபடி ஜாதி வெறி இல்லை. இது ரொம்ப ரொம்ப சரியான பதிவு. ஏன்னா இது மாதிரியான அசாதாரண சூழ்நிலைகளில் பல நேரங்களில் அந்த ஜாதிக்காரர்கள் வந்து உதவி இருக்கிறத மறுக்கிறதுக்கு இல்லை. இது உண்மையான பதிவு தான். நீங்கள் இந்த மனச்சார்புலேருந்து வெளியில் வர முடியலை. நாங்கள் வளர்ந்த விதம், எங்கள் பரம்பரை அதை உடச்சிட்டு வெளியில் வர முடியல. இப்போ அவங்க பெரியவங்களாம் இல்லாததுனால என்னால் தைரியமாக யாரை வேணாலும் உள்ளே வர சொல்ல முடிகிறது, செய்ய முடிகிறது. உங்களுடைய சமையற்கட்டு வரைக்கும் ஒருத்தர் அனுமதிக்க முடியுது அவங்க? கண்டிப்பாக இப்போ அனுமதிக்கிறீங்க. எல்லா விதமான ஃப்ரெண்ட்ஸும் எங்களுக்கு உண்டு. யாரை வேணாலும் அவங்க சொன்ன மாதிரி உள்ளே விடக்கூடாது, அதெல்லாம் கிடையாது. எங்கள் பூஜை அறை வரலாம், யார் வேணாலும் வரலாம். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் அதில் கிடையாது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேச போகிறோம் பெண்களும் சாதியும். இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில். ஸ்டே டியூன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில். சிறப்பு விருந்தினர்களோடு சேர்ந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். பெண்களும் ஜாதியும். பெண்கள் சாதிக்கு சார்பு நிலை எவ்வளவு எடுக்கிறார்கள், அது தவறென்று ஏன் வலியுறுத்துகிறார்கள், இரண்டு தரப்பும் பேசுகின்றன. பேசுவோம். ஏன் எனக்கு அந்த மனசார்பு இருக்குன்னா, நான் கம்ஃபர்டபுளாக இருக்கேன் அதில். எனக்கு இந்த இடத்த விட்டு தாண்டி போய் அந்த கம்ஃபர்ட்டை தேடணும்னு இல்லை, தேவைப்படலை.
நான் இந்த ஒரு செட்டப்லேயே ஐ எம் கம்ஃபர்டபுள். ப்ராபப்ளி எனக்கு அவ்வளோ நான் அந்த ஒரு சாதியால் நான் வந்து தாழ்த்தப்படலை அந்த மாதிரிலாம் இருந்திருந்தேன்னா நானும் தாண்டி வந்து இருக்கணும்னு நினைப்பேன். பட் நான் கம்ஃபர்டபுளாகவே இருந்ததுனால எனக்கு அதை தாண்டி போகணும் அப்படின்ற ஒரு இது இல்லை. இந்த ஏஜில் இருக்கிறதுனால கேட்குறேன், உங்களுக்கு நீங்கள் திருமணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ உங்களுக்கு ஒருத்தர் மேலே ஆசை வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த உங்களுடைய ஆசை, நீங்கள் ஆசைப்படுற ஆள் வேறொரு சாதியாக இருக்கிறப்போ உங்கள் வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அப்போது உங்களுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை இந்த சாதி அமைப்பு மறுக்குது இல்லையா? அப்போ எப்படி வந்து என்னுடைய உரிமையை மறுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் கம்ஃபர்ட் ஜோனாக நான் எப்படி ஃபீல் பண்ண முடியும்? பெண்களுக்கு எல்லா வித உரிமைகளும் இருக்குது. நீங்கள் சொல்கிறீங்க எல்லா வித சொஃபிஸ்டிகேஷனோடு நான் இருக்கிறேன் அப்படின்னா நான் முடிவெடுக்கிற உரிமையும் அதில் இருக்கணும்ல. அதை ஒரு தடுப்பாக நான் ஆக்சுவலி பார்க்கல. ஏன்னா இந்த மாதிரி செஞ்சால் என்னோட பேரண்ட்ஸ்க்கு இல்லை என்னோட ஃபேமிலிக்கு வந்து ஒரு சின்ன ஒரு டிஸ்கிரேஸ் இருக்கும் அப்படின்றதுனால ஐ உடன் ப்ரிஃபர் தட். அது என்னோட இண்டிவிஜுவல் கருத்து. பட் ஒரு பொண்ணுக்கு வந்து அவளோட காஸ்ட் சிஸ்டம்னால அவளோட விருப்பம் வந்து தடைப்படுறதுனா டெஃபினட்டாக இட்ஸ் சம்திங் ரியலி பேட். அது உண்மைதான். அது உண்மைதான். அதை நான் இல்லைன்னு சொல்ல ஹானஸ்டாக பேசிட்டாங்க. அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் அது எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு டிஸ்கிரேஸை கிரியேட் பண்ண, அதனால் நான் அந்த ஐடியாவில் இல்லை. அதான் பட் ஒரு காஸ்ட்டுங்கிறது ஒரு பெண்ணுடைய சுதந்திரத்தை தடுக்குங்கிற பட்சத்தில் அதை நானும் எதிர்க்கிறேங்கிறாங்க. ஓகே. அண்ட் இட்ஸ் டூ பிக்கர் அ கான்செப்ட். இப்போ வந்து ஒரு கேஸ்ட் மேரேஜ், இன்டர் காஸ்ட் மேரேஜ் அப்படின்னு வரும்போது இட்ஸ் டூ பிக்கர் அ கான்செப்ட் ஃபார் எனக்கு தெரிஞ்சு என்னால் அதை வந்து மீறி அது செய்ய முடியுமான்றது எனக்கு தெரியல. ஐ வுடன்ட் ஆக்சுவலி வென்ச்சர் டு இட். இல்லை, இப்போ மறுபடியும் உங்களுக்கு இருக்கிற கம்ஃபர்ட் லெவல்ல இருந்து இறங்கிடுவோமோ? இப்போ சப்போர்ட் சிஸ்டமாக நீங்கள் திருமணத்துக்கு பிறகு எல்லாருமே பயப்படுறதுக்கு காரணம் என்ன? திருமணத்துக்கு பிறகு நம்ம பேரண்ட்ஸு நம்மளுடைய உறவினர்களோட சப்போர்ட் இல்லாமல் சொசைட்டி சச் இஸ் த ஸ்டேட்டஸ் நவ். இப்போ நான் அதை மாற்றணும், நான் சிங்கிளி இஃப் ஐ கம் அவுட், எனக்கு அந்த ப்ராபப்ளி நான் சொல்லலாம், நீங்கள் என்னை கவர்ட்னு கூட கூப்பிடலாம். பட் ஐ ஆம் பீயிங் அ கவர்ட் பிகாஸ் ஆஃப் த சொசைட்டின்றது தான் ட்ரூத். ஸோ ஐம் பீயிங் வித் த சொசைட்டி. நான் சொசைட்டியோடவே கூட இருக்கேன். நான் உங்களை குறை சொல்லலை. இப்போ எனக்குமே நான் உங்கள் ஸ்டேஜில் இருக்கிறப்போ எனக்கு இந்த பயம் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சாதி மறுப்பு திருமணம் செஞ்சுட்டா நம்ம வீட்டில் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற நிறைய கட்டுப்பாடுகளை மீறி நான் திருமணம் செஞ்சுருக்கிறேன் நான். அப்போது இதை மீறணும் நான் நினச்சதுக்கு ஒரே காரணம், என்னோட கம்ஃபர்ட் லெவல்னால் அது கம்ஃபர்ட்டுன்னு எனக்கு சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். அது முழுக்க கம்ஃபர்ட் இல்லை. என்னோட முடிவெடுக்கும் திறனை வந்து ஒரு சாதி அமைப்பு தடுக்குதுன்றப்போ எனக்கு முடிவெடுக்கிற உரிமை இருக்குது அப்படின்ற அதுலேருந்து வெளியில் வரக்கூடிய அந்த உந்துதல் வந்து என்னை வெளியில் வர வச்சுச்சு. அதில் ஏற்படுற சிரமங்களையும் நான் பொறுத்துக்க தயாராக இருந்தேன். ஏன்னா ஐ ஹாவ் அ சாய்ஸ். எனக்கு அந்த சிரமத்தை படுறதுக்கு விருப்பம் இல்லை. அதுதான் சொல்கிறேன். நீங்கள் திரும்ப அதுலேருந்து வந்துட்டா உங்களோட கம்ஃபர்ட் போயிருன்ற அந்த பயம். அப்போ நமக்கு வந்து நம்ம வெளியில வந்துட்டோம்னா சப்போர்ட் சிஸ்டம் இருக்காது அப்படின்ற அது ஒரு ஃபேக்டர் இருக்குன்னு ஒத்துக்கிறேன். பட் நான் இங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கேனேன்றதுக்கு நீங்கள் என்னை வந்து மறுக்க முடியாது இல்லையா? நம்ம விட்டு கொடுக்க தயாராக இல்லைன்னா நம்ம காலம் முழுக்க வந்து இன்னொரு சமூகத்தை வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? இல்லை, இன்டைரக்டாக வந்து இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்ற வந்து ஒரு விழிப்புணர்வு வந்து எனக்கு இல்லை. அதுதான் ஆக்சுவலி விஷயம். ஒரு சமூகத்தை டம்ப் பண்ணுறோம் அப்படின்ற அவேர்னஸ் இல்லாமல் இருந்ததுனால ப்ராபப்ளி நான் இருக்கலாம். பட் ஈவன் தென் வென் இட் கம்ஸ் டு யூ புட் யோர் செல்ஃப் பிஃபோர் அதர்ஸ் இல்லையா? அப்படி வரும்போது இது ரொம்ப செல்ஃபிஷாக சவுண்ட் ஆகுது. பட் இட் வில் பி ரியலிசம் ஃபார் மோஸ்ட் ஆஃப் அஸ். நீங்கள் ரியலாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களை தான் முதல்ல யோசிப்பீங்க, அப்புறம் தான் சமூகத்தை யோசிப்பீங்கல்ல. இது ஜஸ்ட் ஓகே, நான் வந்து ஒரு ரிஃபார்மிஸ்டாக இருக்கணும், பயங்கரமாக ஏதாவது செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நானும் செய்யணும்னு தான் ஆசைப்படுவேன். அந்த மாதிரி செய்யலாம். பட் அதுக்கான ஒரு டிரைவ் இல்லைன்னு ப்ராபப்ளி கூட இருக்கு. ஒரு சக மனிதனை மதிக்கிறதுக்கு நம்ம ரிஃபார்மிஸ்டா இருக்கணும்ன்ற தேவை இல்லை. இல்ல நீங்க காஸ்ட் மேரேஜ் சொன்னது இல்ல ரெண்டு இருக்கு ஒரு விஷயம். அதாவது அவங்க ரொம்ப உண்மையை பேசுறாங்க. நான் வந்து எனக்கு அது தேவைப்படல, அல்லது ஐ வாஸ் நாட் இன்ஃபார்ம்ட் ஃபார் தட். மேபி ஷி ஹஸ் நாட் எக்ஸ்பீரியன்ஸ் தட். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்தா தானாவே அந்த எம்பத்தட்டிக் ஃபேக்டர் வில் கம். She will accept it at that point of time. இப்போ வந்து அவங்களுக்கு இருக்கிறது, she is living into a circle. She has not come out of that. அது வெளியில் வந்தாதான் தெரியும் how it is, how this world is, how this, அந்த exposure இருந்தால் she will definitely know what is comfort and what is not comfort. இந்த ஜாதி அப்படிங்கிற அடையாளத்தை புறந்தள்ளிட்டு நான் வெளியில் வரணும் நீங்கள் முடிவெடுக்க என்ன காரணம்? என்னோடது வந்து இன்டர்காஸ்ட் மேரேஜ். ஸோ
அதுலேருந்து நான் வந்து இனிஷியலாக என்னோட ஃபேமிலி அப்ஜெக்ட் பண்ணாங்க. அவங்க சொல்கிற மாதிரி they did object. பட் லேட்டர் ஆன் they accepted it. ஓகே, இப்போது ஐ ஹாவ் அ டாட்டர். என்னோட டாட்டருக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணுறச்ச ஐ எம் நாட் கோயிங் டு லுக் இன் டு த காஸ்ட். அது வராது. பிகாஸ் ஐ எம் ஓப்பன், ஐ ஹவ் கம் அவுட், எக்ஸ்போஷர் நிறைய ஜாஸ்தி இருக்குது எனக்கு. ஐ எம் ஏபிள் டு சோஷியலைஸ் வெல். அந்த காஸ்ட்டுங்கிற அந்த இதுவே எனக்கு இல்லை. I don't feel that there is something as caste. ஒரு ஹியூமன் பீயிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா, when she said அந்த எம்பத்தட்டிக் ஃபேக்டர் இருந்ததுன்னு ஜாதிங்கிற அந்த இதுவே இருக்காது. we will move forward in the society. வேற நீங்க ஏன் இந்த சாதி சார்பு இல்லாமல் இருக்கணுங்கிற முடிவுக்கு வந்தீங்க? சரி, நான் வந்து ஹாஸ்டலில் படித்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ரூமில் எல்லா ஜாதிக்காரங்களும் சேர்ந்துருக்கோம், ஒரே பிளேட்டில் சாப்பிட்றோம். அப்படிங்கும்போதே அந்த இடத்துல வந்து ஜாதியை தாண்டி நேசிக்க ஆரம்பிச்சிடுறோம். அவங்க கிட்ட இருக்கிற எல்லா நல்ல விஷயங்களையும் பார்க்க முடியுது சார். என் ஜாதிக்காரங்கிற அந்த இதை விட்டு வெளியில் வரும்போது அவங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை பார்க்க முடியுது, நேசிக்க முடியுது. என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் ப்ராட் ஆகுது. ஓகே, வேற எந்த ஒரு இடத்துல நோ நான் ஜாதி பார்க்கக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னு கேட்குறேன். அவங்க சொன்னாங்கல்ல, நான் ஒரு துயரப்பட்டேன் அன்னைக்கு, எனக்கு வந்து இதெல்லாம் இல்லை, அப்போ ஜாதிங்கிற அமைப்பு தாயா மனிதநேயத்தையும் கொன்று அவனை வந்து தூரத்தில் நிற்க வச்சுச்சு, அப்போ அதை நான் உடைக்கிறேன்டா அப்படின்னு வெளில வந்தேன் அப்படிங்கிறாங்க. அது மாதிரி ஜாதி சார்பு அப்படிங்கிறத உடைச்சிக்கிட்டு நான் வெளியில் வரணும்னு நினச்சதுக்கு என்ன காரணம்? டேலண்ட்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேன்றாங்க. அவங்க சொன்ன மாதிரி ரெக்ரூட் பண்ணுற இடத்துல வந்து ஏன் ஜாதின்னு பார்க்கறதுனால ஆக்சுவல் டேலண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ரெஸ்பெக்டே பண்ணுறதில்ல. அது தவிர நம்மளுக்கு வந்து ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப் இருக்க மாட்டேங்குது. நிறைய ரிலேஷன்ஷிப் நம்ம மிஸ் அவுட் பண்ணிடுறோம். மூணாவது வந்து கல்ச்சுரல் லேர்னிங்ஸ் நம்மளுக்கு இருக்க மாட்டேங்குது. நான் என் கல்ச்சர் மட்டும்தான் கற்றுப்பேன், மற்றவங்க கல்ச்சர் கற்றுக்க மாட்டேன்ற எண்ணத்தில் நம்ம இருக்கோம். ஸோ முக்கியமாக வந்து டேலண்ட்ஸ் பார்த்து நம்ம வந்து நம்ம டேலண்ட்டை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாதனால, நான் இந்த கேஸ்ட்டுன்றதுனால ப்ராப்ளம் அவங்களுக்கு தெரிஞ்சா, அவங்களோட சர்நேமை வச்சு தெரிஞ்சதுனாக்கா அவங்க அதை வச்சு ரெக்ரூட் பண்ணுறதுனால நம்மளோட கெரியரில் இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாமே தடைப்பட்டு போகுது. ஓகே, குட். தென் கல்யாணத்தில் நான் ஜாதி வேணான்னு விட்டுட்டேன், ஜாதியை நான் தடை தெரிஞ்சு வந்துட்டேன். இப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக என்னுடைய என்னுடைய மாமியார் வாயாலேயே நான் வந்துட்டு ஒரு வார்த்தையை வாங்கியிருக்கேன். நான் எனக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகுது. இப்போ 4வது வருஷத்துக்கு போகிறேன். என் மாமியார் அவங்க ஜாதியில் யாரை பார்த்தாலும் சொல்கிற ஒரு வார்த்தை இது. நான் ரொம்ப பெருமையாக சொல்லிக்க விரும்புகிறேன். நாங்கள் பார்த்து கட்டி வச்சுருந்தாலும் நம்ம ஜாதியில் கூட இப்படி ஒரு பொண்ணு கிடச்சிருக்க மாட்டா. நான் அப்ரிஷியேட் திஸ் ஆல்சோ, திஸ் நத்திங். ஆனால் நீங்கள் இப்போது உங்கள் ஜாதியில் இருக்கீங்களா, உங்கள் கணவர் ஜாதிக்கு மாறிட்டீங்களா? ஜாதின்ற ஒரு விஷயம் இல்லாமல் ஜஸ்ட் பெரியவங்க நமக்கு மேல வந்துட்டு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்க, சரி அம்மா கணவருடைய ஜாதியில இருக்கு, செட்டப் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறேன். இல்ல சார், எந்த ஜாதியில இருக்கணும்னு என்ன கம்பலும் பண்ணல. நான் ஜாதியில இந்த ஜாதியில தான் இருப்பேன்னு நான் சொல்லல. உங்க உள் மனசுல இப்ப நீங்க என்ன வகுப்புல இருக்கீங்க? எனக்கு அந்த சிச்சுவேஷன் வரல. வேண்டாம், வர வேண்டாம். குட். கீழே இவங்கள்ட்ட கொடுங்க, இவங்கள்ட்ட. சாதி சார்போடு நான் இருக்கக்கூடாது என்ற எண்ணம் உங்களுக்கு வர என்ன காரணம்? இப்போ என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் இப்போ காலேஜில் நடந்த ஒரு சம்பவத்தால் தான் நான் இந்த மாதிரி ஒரு அட்டிடியூட்க்கு வந்தேன். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்ட் நாங்கள் எல்லாருமே ஒரே இதில் தான் இருந்தோம். பட் வந்து அவளோட இதை கேஸ்ட்டை பற்றி ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு அவங்களுக்குலாம். ஸோ என்னென்னா அவளை வந்து ரொம்ப டீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவள் வந்து மைண்ட் அளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டா. அவளுக்கு வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துருச்சு. அது இந்த நாள் வரைக்கும் போகவே இல்லை. அவளுக்கு ஒரு லோன்லினஸ். இவங்களாம் சொல்கிறாங்கல்ல, நான் வந்து தெரிஞ்சு மட்டப்படுத்தலை, நான் வந்து அப்படியே இதுவாக சொல்லுவேன்ட்டு. இவங்க ஒதுக்கி வைக்கிறது அவங்களுக்கு தெரியாமல் இருக்குமா? இவங்க சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் கிடையாது. இவங்க ஒதுக்கி வைக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சதுனால இப்போ என்னோட ஃப்ரெண்ட் வந்து லோன்லினஸ்ல இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. எந்த காலேஜ் அது? காலேஜ். என்ன செய்வாங்க? ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க சார். அவள் என்ன பண்ணாலும் நீ உட்காரு, உனக்கு தெரியாது. என் கண்ணுக்கு நேரம் நடந்ததை நான் பார்த்தேன் சார். இத்தனை பேர் நான் ஜாடையாக பேசினேன், ஒரு ஜாலிக்காக பேசினேன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் நைட்டு தூங்கும்போது அவங்களுக்கு அந்த நிம்மதி வருமா சார்? நான் கேட்குறேன். அவங்களெல்லாம் கேட்டு பாருங்க சார். கில்ட்டியாக இருக்காது மனசு. நம்ம தெரிஞ்சே ஒரு பொண்ணை மட்டப்படுத்துகிறோமே, தெரிஞ்சே ஒருத்தவங்களை இப்படி பண்ணுறோமே அப்படின்னு அவங்களுக்கு தோணாதா சார்? அவளுக்கு ஆசையாக இருக்குது எங்களோட வந்து பேசணும், பழகணுன்ட்டு. பட் அவங்களாம் ஒதுக்கி வச்சதுனால தானே சார் இப்படி நடக்குது. இந்த ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கல சார். அதனால தான் இதை விட்டு வெளில வந்தேன். நான் வந்து என் மைண்டுக்கு நான் சரியாக இருக்கணும். அது எப்படின்னா, அது இப்போ சமுதாயத்துக்காக ஒன்று, வீட்டுக்காக ஒன்றுலாம் என்னால் இருக்க முடியாது. நான் இப்படி தான் சரியாக இருக்கணும் அப்படின்ற அது. இப்போ வந்து அவங்க சொன்னாங்க பாருங்கள், நான் அப்படி பார்த்தே வளர்ந்துட்டேன். இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க, நான் வந்து இப்படி இருக்கேன், என் குழந்தை அப்படி இருக்கணும். அது எப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு அம்மா தான் ஃபஸ்ட்டு ரோல் மாடல் ஒரு குழந்தைக்கு. நம்ம சொல்லியே தர தேவையில்லையே, நீ இப்படி போய் பண்ணி இன்னொரு ஜாதி வந்து ஹேர்ட் பண்ணி சொல்ல தேவையில்லை. நீ செய்கிறத பார்த்தே அதுக்கு பதிஞ்சிட போகுது. நாளைக்கு அது அப்படி தானே இருக்க போகுது. அதை மாற்றணும். இன்னொருத்தவங்களோட நீ என்ன வேறு ஜாதி கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த நக்கல் இருக்கக்கூடாது. உன் விருப்பத்தை விட்டுடு, அதுலேருந்து வெளியே வந்துடு. இன்னொருத்தவங்களை பார்த்து கேட்காத, உன் மருவ வேறு ஜாதியை கல்யாணம் பண்ணிச்சா விட்டுரு, அதெல்லாம் கேட்காதீங்க. அதனால அந்த மாதிரி மனசு எனக்கு வேண்டாம். நான் அதுலேருந்து வெளியே வந்துட்டேன்.
தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நீயா நானா நிறைய வித்தியாசமான தலைப்புகளை கையாண்டு இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ள மட்டும் டிராவல் ஆகக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான் இது. பெண்கள் சாதி பார்க்கிறார்களா? சார், நம்ம ஜாதின்னு தெரிஞ்சிட்டா உடனே மாமை மச்சான்னு முதல்ல அந்த உறவை நம்ம கொண்டாடிடுவோம். அது ஒன்று. அப்புறம் வந்து எல்லாரையுமே நம்ம வீட்டுக்குள்ளே விட மாட்டோம். அதனால் நம்ம ஜாதி அப்படின்னும் போது ஒரு சிலர் வெராண்டாவில் வச்சு பேசுவோம், ஒரு சிலர் ஹாலில் வச்சு பேசலாம், ஒருத்தர் பெட்ரூம் கூட கூப்பிட்டு போய் நம்ம பேசலாம். நீங்க ஃபாலோ பண்ணுறீங்களா அதை வீட்டில்? கண்டிப்பாக. உங்க ஆளுங்கன்னா பெட்ரூம் வரைக்கும் அல்லது ஹால் வரைக்கும் அலோ பண்ணுங்க? ஹால் வரைக்கும் அலோ பண்ணும். இல்லாட்டி நான் வெளியிலே வச்சு பேசுவேன். நிச்சயமாக வெளியில் வச்சு தான் பேசுவேன். யாரையுமே அப்படி அலோ பண்ணுறதே கிடையாது. லேடிஸ்னால் நம்ம இல்லை. இப்போ நான் இன்னொன்று வச்சுக்கிறேன். உங்களுக்கு பையன் இருக்காப்லையா? இல்லை, பையன் கிடையாது. பொண்ணு தான் இருக்காங்க. பொண்ணு இருக்கு. உங்க பொண்ணோட நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு, அல்ல உங்களுக்கே ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சின்ன வயசுல படிக்கிறீங்க, ஆத்மார்த்தமான தோழி, சின்ன வயசுல இருந்து பழகுங்க, வேற வகுப்பை சேர்ந்தவங்க, வேற ஜாதியை சேர்ந்தவங்க, அவங்கள உங்களுடைய ஹால் வரைக்கும் தான் உள்ள எல்லாம் அலோ பண்ண மாட்டோம். பெஸ்ட் ஃப்ரெண்டை கூட யாரா இருந்தாலும் ஓகே. அதுவே உங்க ஜாதியா இருந்துட்டா கிச்சன் வரைக்கும் அலோ பண்ணுவேன். ஓ, பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தாலும் சின்ன வயசுல இருந்து பழகி இருந்தாலும் வேற ஜாதியா இருந்தா ஹால் வரைக்கும் தான். ஹால் வரைக்கும் தான் நிச்சயமா. ஆனா அதுவே உங்க ஜாதியா இருந்தா கிச்சன் வரைக்கும் அலோ பண்ணுவீங்க? நிச்சயமா அலோ. இந்த ஐடியாவை எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க? எல்லாம் நம்ம ஃபேமிலியில எல்லாருமே அப்படித்தான். உங்க அம்மா எல்லாருமே அதே மாதிரி தான். உங்களுக்கு உங்க காஸ்ட் இல்லாம வேற வகுப்பை சேர்ந்த நெருங்கிய தோழி இருக்காங்களா? நெருங்கிய தோழி இருக்காங்க. அவங்களையும் நீங்க ஹால் வரைக்கும் தான். அவங்க பேரு? க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஆனா ஹால் வரைக்கும் தான். ஆஹா. இந்த விவரம் வந்து தெரியுமா? அது எப்படி தெரியும் சார்? ஒன்றும் அந்த அளவுக்கு அவங்கள வந்து கூட்டு வந்து நம்ம கிச்சன் வரைக்கும் புழங்குற அளவுக்கு ஒன்றும் இல்லை. 12-13 வருஷம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் நான் வீட்டில் ஹால் வரைக்கும் தான் உள்ளே விடுவேன்னு சொன்னாங்களே, இது எவ்வளோ ஒரு மட்டமான தாட்டு. இது ஒரு தாட்டா? ஜாதி இது நீங்கள் வந்து சொல்லிட்டே இருக்கீங்களா, ஜாதி சார்பு கொஞ்சம் தான் இருக்கணும், ஜாதி வெறியை பற்றி நம்ம பேசலன்னு. இது வந்து ஜாதி வெறியை தான் காமிக்குது, இது வேற எதுவுமே காமிக்கல. இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, இவங்க எல்லாரும் பேசினது நான் இப்படி இருக்கேன், நான் வந்து மற்றவங்களை யாரையும் எதுவும் பண்ண விட மாட்டேன், என் குழந்தைங்க அவங்க எப்படி வேணால் வளரலான்னு சொல்கிறாங்க. எந்த வீட்டில் சார் அவங்க குழந்தைங்கள அவங்க விருப்பப்படி வளர வைக்கிறாங்க? நாங்கள் இப்படி இருப்போம் அப்படின்னா இதுதான்ப்பா நம்ம குடும்பம், நம்ம குடும்பத்தில் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சர்டன் ஏஜ் வந்தோடனே எல்லாரும் சொல்லி விட்டுறாங்களா? இவங்க அவங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ அதை சொல்லி கொடுப்பாங்க, அவங்க நாளைக்கு அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. நம்ம சமூகத்தில் என்ன சொல்லிட்டு இருக்கோம், ஜாதி தேவையா தேவையில்லைன்னு எந்த யங்ஸ்டர்ட்ட வேணால் கேளுங்க சார், ஜாதி தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. இவங்க திருப்பி 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 நாங்கள் எங்களுக்குள்ளாரே இப்படி இருக்கோம், எங்களுக்குள்ளாரே இப்படி இருக்கோம்னா எதுக்கு இருக்கணும்? ஏன் ஒரு பர்சனல் 10 வருஷம் 15 வருஷம் இருக்கக்கூடிய ஃப்ரெண்டை வந்து இப்போ சமைக்கட்டு வரைக்கும் விட்டா என்ன ஆயிரப்போகுது? அதனால நீங்கள் என்ன இழக்கிறீங்க? ஏதாவது குறைஞ்சு போதா? எதுவும் ஆகிறது இல்லைல்ல. நீங்கள் ஜாதி வேணான்றீங்க. ஆமாம். ஆனால் அது இல்லாமல் என்ன இருக்குது உலகத்தில்? எதுவுமே கிடையாதுப்பா. யார் சொன்னா? யார் சொன்னா? உங்களுக்கு என்ன வயசுமா? எனக்கு 53. 53 வருஷத்தில் உங்கள் ஜாதினால உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு? இதனால நான் வந்து இதை அச்சீவ் பண்ணிட்டேன், என் லைஃப்ல இதை மறக்கவே முடியாதுன்னு சொல்லி உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? எனக்கு ஒரு மரியாதை அந்தஸ்து என்னோட மரியாதைங்கிறது வந்து ஜாதினால வர்றது கிடையாதுமா. எப்படி இருக்கோங்கிறதுல தான் இருக்கு. மரியாதை ஒரு ஜாதினால தான் எந்த விஷயத்தையும் சாதிக்க முடியும். புரிஞ்சுக்கங்க. அது வந்து உங்களோட அறியாம. அது வந்து நீங்க வந்து அந்த ஒரு விஷயத்த வந்து உங்க குழந்தைங்களுக்கு, உங்க ஃபேமிலிக்கு, உங்க அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாருக்கும் திணிச்சுட்டு தான் இருக்கீங்க. அது உங்களோட இக்னோரன்ஸ், அவ்வளவுதான். அதெல்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி நீங்க இருக்க போய் தான் இந்த காலத்துல குடும்ப வன்முறை, பாலியல் தொந்தரவு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த இளைய சமுதாயத்துல ஏன் வந்துச்சு? இந்த பாரம்பரியத்தையும் இந்த பழக்க வழக்கத்தையும் நீங்க மாத்தணும்னு நினைக்கிற போதுதான் எல்லா விஷயங்களுமே வந்துச்சு. உங்களுக்கு அவேர்னஸ் இல்லைன்னு தாங்க அர்த்தம். சொல்லுங்க. உங்களுக்கு அவேர்னஸ் இல்லைன்னு தான் அர்த்தம். தான் அந்த எல்லோ கலர் ஷால் போட்டிருக்கிற பொண்ணு பேசிச்சு, எனக்கு வந்து அந்த சர்க்கிள்குள்ளே இருக்கேன், நான் அதுக்குள்ளே கம்ஃபர்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டே இருக்காங்களே. கம்ஃபர்ட் இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்கல்ல. சமூகங்கிறது என்னங்க? எல்லா பேரும் சேர்ந்துருக்கிறது தானே சமூகம். நம்மளுக்கு கீழே கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இல்லைன்னு சொல்லலை, எல்லாரும் கஷ்டப்படத்தான் செய்யறாங்க. நீங்களும் இப்போ ஆல்மோஸ்ட் அந்த எல்லோ சுடிதார் போட்ட அந்த பொண்ணோட ஏஜ் குரூப்ல தான் இருக்கீங்க. பட் நீங்க அந்த கம்ஃபர்ட்டை மீறி வெளியில வர தயாரா? கண்டிப்பா தயார் சார். ஏன்னா எப்போ வீட்ல ஒத்துப்பாங்களா? ரியாலிட்டிஸ் பேசுவோம்.
எங்க வீட்ல ஒத்துக்க மாட்டாங்க சார். அது எனக்கு கண்டிப்பா தெரியும். அவங்கள மாத்துறதுக்கு முயற்சி தான் பண்ண முடியும். அப்படி ஒத்துக்கல அப்படிங்கிறதுக்காக என்னோட சுய விருப்பத்தை நான் விட்டு கொடுக்க முடியுமா? அது எந்த விதத்துல சார்? நீங்க கொஞ்சம் யோசிங்களேன். நான் வந்து எங்க அம்மா அப்பாக்காகவோ என் அண்ணனுக்காகவோ அக்காக்காகவோ நான் வாழ்க்கை நடத்தலாம். எது வரைக்கும் வாழ்க்கை நடத்தலாம்? கொஞ்ச நாள் வாழலாம். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையை நான் தான் வாழ போறேன். எனக்கு இவங்க எல்லாரும் சொன்னாங்க ஓகே. இப்போ நீங்க வந்து உங்களை இவ்வளவு நாள் வளர்த்து ஆளாக்கி உங்களை பார்த்தவங்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? நல்லா தெரிஞ்சுக்கங்க. கல்யாணம் பண்ணா சுத்தி எத்தனை பேர் இருக்காங்க? கல்யாணம் பந்தங்கள்லாம் இருக்காங்களா? கல்யாணம் பண்ணா குழந்தை பெத்துக்கிறது வருது பிராக்டிகலான ஒரு விஷயம். ஓகேங்களா? பெத்தா வளர்க்க தான் செய்யணும். அப்படிலாம் கிடையாது. அதுக்கு அது வந்து நான் உங்களை கஷ்டப்பட்டேன் வளர்த்தேன். உங்களை ஏன் வளர்க்கணும்? உங்களை ஏன் வளர்க்கணும்? நாங்க பாட்டுக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல விட்டுட்டு நாங்க பாட்டுக்கு போயிட்டே இருந்தா என்ன பண்ணிக்காதீங்க? பெத்து ரயில்வே ஸ்டேஷன்ல வர்றதுக்கு பெக்காம இருந்தா என்னங்கற சிம்பிள். இப்போ நீங்க ஒரு பையனை லவ் பண்றீங்க, ஒரு காதலிக்கிறீங்க, அவர் வேறு இதை சேர்ந்து உங்க வீட்டில் ஒத்துக்கல, வாட் வில் யூ டூ? எவ்வளோ தூரம் போராட முடியுமோ அவ்வளோ தூரம் போராடி ஒத்துக்க வச்சு கண்டிப்பா திருமணம் பண்ணுவேன் சார். அதுக்காக நான் ஓடி போட மாட்டேன், ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். ஒத்துக்க வைப்பேன். என் தரப்ப நியாயம் இருக்கும் போது அதை நான் ஒத்துக்க வச்சுதான் ஆகணும். வெயிட் பண்ணுவேன். ஏதாவது என் அம்மா அப்பா யார் இவங்க 2 பேர் ப்ளஸ் அண்ணா அக்கா இவங்க 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க சார். இந்த 4 பேருமே நான் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க, நான் ஹாப்பியா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. என் ஹாப்பினஸை நான் யாரோ ஒருத்தர்கிட்ட நான் வச்சிருக்கும் போது என்ன மீறி என்ன வந்து அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி இந்த ஜாதிங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காக என்னை ஒதுக்கப்பட்டு வேற யாருக்கா திருமணம் பண்ணி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பண்ணி கொடுக்குற 3 நாள் இருப்பாங்களா? 10 நாள் சொந்தக்காரங்க இருப்பாங்களா? அதுக்கப்புறம் நான் தானே வாழணும். இப்போ உங்க வீட்டில் நீங்க சமாதானப்படுத்திட்டு இருக்கீங்களா? வாட் இஸ் த கண்டிஷன்? சார் சமாதானப்படுத்தினாலுமே எங்க அப்பாவே இங்க இருக்காங்க சார், வேணா கேளுங்க. சரி, அந்த பையன் எவ்வளவு நல்ல பையன்? ரொம்ப நல்ல பையன் சார். வாட் இஸ் டூயிங்? ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கல்யாணம்னா எத்தனை பேர்கிட்ட கேட்குறாங்க. இப்போ ஒரு சப்போஸ் 10 பேர் எங்கள் ஃபேமிலியிலே கலந்து ஆலோசிச்சுட்டு பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் வந்துச்சுன்னா எங்கள் அண்ணன் வேணான்றுவான். எங்கள் அண்ணனுக்கு சுத்தமாக பிடிக்காது. எங்கள் அண்ணா ஏஜ் வந்து 29 தான். பட் ஹீஸ் பக்கா ஆர்த்தடாக்ஸ். ஜாதினா அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதுபடி தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு ஒரு நினைக்கக்கூடிய ஒரு மென்டாலிட்டியில் இருக்கிறவங்க. எங்கள் அண்ணனுக்கும் எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பார்டர் லைன் ப்ராப்ளம் வந்து இது மட்டும்தான். மற்றபடி எங்கள் அண்ணனும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. இந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக நான் எல்லாரையும் வந்து ஹர்ட் பண்ணுமாங்கிற ஒரு கொஸ்டின் எனக்கு வரும். ஆனால் இது நம்ம தப்பு செய்கிறோமா அப்படின்னு கூட எனக்கு தோணும். ஏன்னா இது வந்து தப்புன்னு நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து நான் கௌரவமாக ஓகே அம்மா அப்பா அண்ணன் ஃபேமிலிகிட்ட எல்லாருக்கிட்டையும் நான் சொன்னேன். இதுக்காக நான் வந்து மற்ற அதர் ஆக்டிவிட்டிஸ் ஓடி போகிறதோ ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறதோ சம் அதர் திங்ஸ் நான் பண்ண விரும்பலை. பிகாஸ் ஏன்னா என் சைடில் வந்து கரெக்டான பர்சன் நான் சூஸ் பண்ணியிருக்கேங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ். பிகாஸ் இவங்களே பார்த்து ஒரு பர்சனை சூஸ் பண்ணாலும் என்ன பண்ணுவாங்க, எங்கள் ஜாதியில் இருக்கிற கூட்டமைப்பில் போய் பதிவு பண்ணுவாங்க, அக்கம் பக்கத்தில் தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்பாங்க, சொந்தக்காரங்கள்ட்ட கேட்பாங்க. ஸோ எனிவே ஐம் கோயிங் டு மேரி அன்னோன் பர்சன், ஸ்ட்ரேஞ்சர் பர்சன். இஃப் நாட் நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக ஒரு பர்சன் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு நான் பழகிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது வை கான்ட் அக்செப்ட் பண்ணிக்க கூடாது. அந்த அக்செப்டன்ஸ் வந்து இந்த விஷயத்தில் என் ஃபேமிலியில் மட்டும் இல்லை, என்னோட ஈவன் என் நெய்பர்ஸ் கிட்ட எங்கள் ஜாதி இல்லாமல் வேறு ஜாதி இருக்கிறவங்கள்ட்ட இந்த விஷயத்த சொன்னாலுமே முடியாது, கூடாது. வாழ்க்கை நல்லா இருக்காது, 30 வயசுக்கு மேலே நல்லா இருக்காது, 50 வயசில் கஷ்டப்படுவேன், உனக்கு இப்போ தெரியாது பின்னாடி தான் தெரியுங்கிற மாதிரி ஒரு தாட் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதனால் எப்படி இருக்கும், நம்ம பண்ணுற தப்பா அப்போ நம்ம தப்பு பண்ணிட்டு தான் இருக்கோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. தெரியும் சொல்யூஷனுங்கிறது ஒரு விஷயம் கிடைக்காது இந்த மாதிரி விஷயத்தில். இந்த சொல்யூஷன் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷனில் தான் எல்லாருமே ஓடி போகிறது, இல்லை ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி. அதாவது இந்த மாதிரி பண்ணிக்கிறவங்களெல்லாம் நான் கரெக்டுன்னு சொல்ல வரல. இப்படியே ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் சார். எங்க ஒர்க் பண்றீங்க? பெங்களூர்ல ஒர்க் பண்றேன். பையன் என்ன படிச்சிருக்காரு? சேம். நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? அவர் எவ்வளவு சம்பாதிக்கிறார்? ஒரு 30 சம்பாதிப்பேன், அவன் ஒரு 40 சம்பாதிப்பான். Okay. Is an intelligent guy, confident guy? Yes. Good family? Yes. அவ்வளவு அருமையா பேசுனீங்க நீங்க. இவ்வளவு பிரில்லியண்டா பேசின இந்த பொண்ணை 2 சைடுலயும் ஆதரிக்கிறவங்க எவ்வளவு பேர்? 2 சைடுலயும் மனமும் வந்து எஸ் அப்படின்னு ஆதரிக்கிறவங்க எவ்வளவு? ஐ சப்போர்ட் ஹர் அப்படிங்கிறது எவ்வளவு பேர்? You have a overwhelming support. Both the sides. உங்க opposite sideல இருந்தும் சரி, உங்க sideல இருந்தும் சரி. So I think you can convince your parents. Not only parents, the people surround you. You can convince. சில விஷயங்களை சட்டப்படி நம்ம தவறுன்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு வரதட்சணையை சொல்லலாம்.
சட்டம் எவ்வளவுதான் தன்னுடைய கட்டுப்பாடுகளை விதித்தாலும் கூட சமூகம் சில விஷயங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது. ஒன்று சட்டத்தை ஏமாற்றி செய்கிறது, அல்லது இதனுடைய பழக்கம் என்ற பேச்சில் செய்கிறது, தவறென்று தெரிந்தும் கூட செய்கிறது. சமூகம் ஒரு குழுவாக சேர்ந்து தன்னுடைய மனதில் அந்த மாற்றத்தை கொண்டு வரவில்லை என்றால் சட்டத்தின்படி அதை செயல்படுத்துவது கொஞ்சம் சிரமமான விஷயம். இன்னைக்கு நம்ம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய சாதி சார்பு சிந்தனைகளும் கூட அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நியானா பவர்ட் பை எல்டியா, co-presented by Sunland Refined Sunflower Oil. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நியானா பவர்ட் பை எல்டியா, co-presented by Sunland Refined Sunflower Oil. பொதுவாகவே ஜாதி அப்படின்னு வந்துட்டு அது ஆண்களோடு தான் தொடர்பு படுத்துவாங்க, ஆண்கள் தான் ஜாதி பார்ப்பார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அபிப்பிராயம் உண்டு. ஜாதிக்கு எதிரான அல்லது ஆதரவான மனநிலையோடு சில விஷயங்களை பேசுகிற போது அதில் ஆண் மட்டுமே டிராவல் ஆகிறார் பெரும்பாலும். ஆனால் பெண்கள் ஜாதி பார்க்கிறார்களா? ஜாதி குறித்த விஷயங்களில் அவர்களுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது? அதற்கு எதிரான அவர்களுடைய மனநிலை என்னென்ன விஷயத்தை சொல்ல முன்வருகிறது அப்படின்னு ஆராய்வதும் தேடுவதும் தான் இந்த பயணம். தொடர்ந்து பேசலாம். உங்க 4 பேருமே இந்த பொது கேள்வி வைக்கிறேன். இன்னைக்கு ஒரு சராசரி பெண்ணுக்கு ஏன் ஜாதி தேவைப்படுது? இல்லைன்னு அதை ஹோல்டு பண்ண போறது இல்லை. அது ஏன் தேவைப்படுகிறது, இருந்தாலும் ஏன் மீற வேண்டும்? எனக்கு இந்த கூட்டத்தை பார்த்தப்போ இளம் பெண்கள் பேசும்போது தான் ரொம்ப வருத்தமாக இருந்தது. நடுத்தர வயதில் உள்ள பெண்கள் இதுதான் எங்களுடைய கௌரவம்னு சொன்னப்போ நான் ஆச்சரியமே படலை. ஏன்னு கேட்டால் அவர்களுக்கு போதுமான கல்வி அளிக்கப்படலை. ஒரு படிப்பின் பேரை சொல்லி நம்மளால் பெருமை கொண்டாட முடியலை. நான் இந்த அலுவலகத்தில் உயர் அதிகாரியாக இருக்கேன்னு சொல்லி பெருமை கொண்டாட முடியலை. சமுதாயத்தில் தலைவராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி பெருமை கொண்டாட முடியலை. அதனால நமக்கு அளிக்கப்பட்டு இருக்கக்கூடிய இடம் எதுவோ அதை எடுத்துக்கிட்டு இதுதான் என் கௌரவம்னு சொல்ல நம்ம ட்ரை பண்ணுறோம். பெண்களுக்கு நீங்கள் சொன்ன அத்தனையும் நான் 20 வருஷ காலமாக செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் நான் இந்த இடத்துல உட்காந்துக்கிற காரணம் எனக்கு என்னுடைய ஜாதி அமைப்பு தான் பாதுகாப்பு கொடுத்துருக்கு. ஏன்னா 6 மணிக்கு மேலே நீங்கள் சொன்ன அத்தனையும் நானும் விளக்கமாக கொடுக்குறேன். 6 மணிக்கு மேலே பெண்கள் காவல் நிலையத்துக்குள்ளே போகக்கூடாதுன்னு முதலையாக மதுரையில் போராடின பெண்களில் நானும் ஒருத்தி. அப்படிப்பட்ட ஒவ்வொரு போராட்டங்களையும் பெண்களுக்காகவே போராடி எல்லா விஷயங்களையும் நாங்கள் கணவன் தந்தை எல்லாத்தையும் உடச்செறிஞ்சிட்டு எல்லாரையும் அண்ணன் தம்பி பிள்ளை எல்லாத்தையும் வந்துட்டோம். எங்கள் கூட இருக்கிற சமுதாய பெண்களையும் நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். எல்லா விதமான ஜாதி பெண்களும் நம்மகிட்ட இருக்காங்க. ஜாதியே தெரியாம தான் நான் 20 வருட காலமாக இருந்தேன். இன்னைக்கு முதலாக 96 இருந்து எனக்கு என்னுடைய சமுதாயம் தான் எனக்கு வேணும்னு நான் உட்கார்ந்துருக்கேன். அப்படின்னா அதற்கு காரணமும் இந்த நீங்கள் சொல்லிட்டு இருக்கிற இந்த அமைப்பு தான் காரணம்ன்றதை நான் தெளிவாக சொல்கிறேன். எந்த போராட்டங்களில் கலந்துக்கிறதுல எதை நாங்கள் சாதிக்கணும். ஆனால் எங்களை இப்படி ஒரு நிலைமையில ஜாதி இதில் உட்கார வச்சுக்கிற பாதிப்பும் உங்களை மாதிரி ஒரு அமைப்புக்காரங்க செய்கிற வேலைகள் தான். ஜாதியை பற்றி கேட்குறீங்க. ஜாதியில் நாங்கள் ஒரு தப்பு செஞ்சுட்டு வந்தால் கூட ஏன் செஞ்ச எதுக்கு செஞ்சு கூட சேர்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. இதே ஒரு போலீஸ் அதிகாரியே சுதா தான் கம்யூனிட்டியான்னு தான் கேட்டாங்களே ஒழிய உண்மையான கம்யூனிட்டியை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தான் நான் ஜாதி இல்லாமல் இருந்தேன். என்னுடைய கம்யூனிட்டியாக அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. ஆனால் கடைசியில் நான் எங்கே ஜெயிச்சேன் தெரியுங்களா? சுதா ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன்ல என்னுடைய நோட்டீஸ் போட்டு நான் அடையாளப்படுத்துறதுக்காக நிப்பாட்டப்பட்டேன். ஏன் அப்படின்னா உங்களுடைய அமைப்புகள் எங்களை காப்பாற்றப்படவில்லை. நீங்க ஒரு பொலிட்டிக்கல் ரீசனுக்காக இன்னைக்கு ஜாதியை சப்போர்ட் பண்றீங்க. பொலிட்டிக்கல் ரீசன் கிடையாது சார். ஒரு காவல் நிலையத்தில் போய் ஒரு இடத்துல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட அந்த ஜாதிகாரங்களுக்கு பார்த்து தான் ஹெல்ப் பண்றாங்க. காவல் நிலையங்கள் முழுக்க ஜாதி பார்க்கின்றனங்கிறது தவறு இல்ல. ஒரு சில இடங்கள்ல எல்லா இடத்துலயும் இருக்குமா? எங்க இல்லைன்னு சொல்லுங்க. இல்ல சில இடங்கள்ல நடக்குது. சில இடங்கள்ல நடக்கலாம். நீங்க எனக்கு ஒண்ணு புரியல. சில இடங்கள்ல நடக்கக்கூடிய தவறுகளை ஒட்டுமொத்த இந்திய சமூகம் முழுக்க நடக்கக்கூடிய தவறுகளாக நீங்க முன்வைப்புதுன்னா அது தவறாயிடும். நீங்க எதையெல்லாம் என்னுடைய அகம் சார்ந்த விஷயம், என்னுடைய செலெக்ஷன் சார்ந்த விஷயம் நினைக்கிறீங்களோ அது எல்லாத்துலேயும் அரசியல் இருக்கு, அரசியல் செயல்படுது. அதனால தான் நாங்கள் பேசும்போது நீங்கள் அரசியல்னு சொல்கிறீங்க, நீங்கள் பர்சனல்னு உங்கள் விஷயத்தை தனியாக்கிக்கிறீங்க. பட் அது உண்மை அல்ல. பர்சனல் ஜோன் இல்லைன்னு சொல்ல நான் ட்ரை பண்ணுறேன். இட் இஸ் அ மித். தட் இஸ் நோ சச் பர்சனல் ஜோன். நீங்கள் ஒருவரை என்னுடைய ஆள் அவங்க சொன்ன அந்த வார்த்தையை நீங்கள் ஏன் திரும்ப உங்களை ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் ஒருவரை என்னுடையவர்னு தேர்வு செய்யும் பொழுது இன்னொருவரை நீங்கள் என்னுடையவர் அல்ல அப்படின்னு தேர்வு செய்கிறீங்க. அப்போ ஒன்று உங்களுக்கு பாசிட்டிவாக செயல்படும் போது இன்னொன்று நெகட்டிவாக செயல்படுது. ஏதோ இவர்கள் எல்லாம் ஜாதியை சொல்வதாலேயே இவர்கள் எல்லாம் பிற்போக்குத்தன மாதிரியும் இதுல இருக்கிறவங்க எல்லாம் ஜாதி மறுப்பு அப்படிங்கறதால நாங்க ரொம்ப ஹை பெடஸ்டல்ல வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே வேண்டியதில்லை. நான் என்ன சொல்றேன், நாட்டுல 95% பெண்கள் சாதாரணமான வாழ்க்கை, என்னோட பெற்றோர் பார்த்து தந்த ஒரு கணவர் அல்லது அதன் மூலமாக கிடைக்கப்பட்ட வாழ்க்கை, என்னோட குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும், அவர்களுடைய படிப்பு,
இதை தாண்டி நீங்க சிந்திச்சுதான் ஆகணும். நீங்க வந்து கீழே இருக்கிறவங்களை பத்தி யோசிச்சுதான் ஆகணும்னா 100 பேர் அப்படி வர வேண்டிய அவசியம் கிடையாது. பிற்போக்கு முற்போக்குன்னு யாரையும் பிராண்ட் பண்றது நம்முடைய நோக்கம் கிடையாது. அது இங்க பிரச்சனை இல்லை. ஆனா அதுல ஒண்ணும் இல்லை, இதுல ஒண்ணும் இல்லை, இதுவும் சரி அதுவும் சரி அப்படியெல்லாம் கொண்டு போகவும் முடியாது. ஒரு விஷயம் சரியில்லை. நீங்க ஒரு வந்து நிமிஷம், அதிகமா ஒரு நிமிஷம். இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம மாத்தப்பட வேண்டிய விஷயங்கள். இதுக்காக நாம வந்து அதுக்கான அடுத்த ஸ்டெப் என்னன்னு யோசிக்க வேண்டி இருக்கு. ஆனா அதுக்காக ஜாதி ஒட்டுமொத்தமா இல்ல, இதெல்லாம் தாண்டி வெளியில வரணும்னு சொன்னா ஜாதி மட்டும் பிரச்சனை இல்ல, நம்மளுடைய நிறைய மன பிரச்சனைகள் இருந்தும் நம்ம வெளியில வரணும். அவங்களே எடுத்துக்கிறோம். அவங்களுக்கு வந்து அவேர்னஸ் இருக்கு. அந்த அம்மா சொன்னதில் அவங்களுக்கு அவேர்னஸ் இருக்குது. நம்ம ஏன் இப்படி இருக்கோங்கிறது வரைக்கும் அவங்களால சிந்திக்க முடியுது. அவங்களால இண்டிவிஜுவலாக அவங்க லெவலில் போராடி ஒரு மாற்று சமூகத்தை சேர்ந்த மனிதனை நேசிப்பதற்கு ஒரு பெண் போராட வேண்டி இருக்குங்கிறதுக்கு அவங்க சொன்னதே சாட்சி. அப்போது மனித வாழ்க்கைங்கிறது ஒரு எக்ஸ்ப்ளரேஷன் தான். அந்த வாழ்க்கைங்கிறதுல வந்து நாம் எவ்வளவு கண்டடைய முடியணுமோ அவ்வளவு கண்டடைவதற்கான வாய்ப்பு நமக்கு தரப்படணும். இந்த சாதி அமைப்பு பெண்களுக்கான வாய்ப்புகளை மறுக்குதுங்கிறத ஒருவேளை சொல்கிறதுல நாங்கள் தோற்று போகலாம். ஆனால் அதுதான் உண்மை. உங்களுக்கு சொல்லப்படுற மொழியில் நாங்கள் இன்னும் சொல்லாமல் இருக்கலாமா இருக்கும். ஆனால் அந்த உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்னு நாங்கள் தவிக்கிறோம். சிவகாமி, கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் அதாவது தனி விருப்பம் அப்படின்னு அவங்க சொல்கிறத நம்ம கொஞ்சம் அதை என்னன்னு கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன் வந்து நிறைய பேர் வந்து பெண்கள் அரசியலுக்கு வரல? அது அவங்களுடைய தேர்வா? அப்போது விருப்பங்கிறது வந்து இந்த கட்டமைக்கப்படுது. ஒரு பெண் எதை விரும்புகிறா அப்படின்னா அவளுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குது, ஒரு லைஃப் இருக்குது. அந்த லைஃப்பில் இப்போ காலையில் படிப்பு, அப்புறம் கல்யாணம், அப்புறம் குழந்தை குட்டி, அதை பார்த்துட்டு இருக்க வேண்டியங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. இதை உடைச்சி வெளியில் வரும்பொழுது இந்த விருப்பத்தையும் நம்ம சொன்னோம். இது பெரிய அரசியலுங்கிறது பெரிய விருப்பம்னு வச்சுக்கோங்களேன். சாதாரண விருப்பங்கள், ஏன் வந்து கடற்கரையில் மல்லாந்து படுத்து வானத்தை பார்க்க முடியாது? சாயந்தர நேரத்தில், ராத்திரி நேரத்தில் போக வேண்டாம். சாயந்தர நேரத்தில் ஏன் நம்மளால் அப்படி செய்ய முடியல? அது நமக்கு விருப்பமா இல்லையா அல்லது முடியலையா? சரி, ஒரு கேரியர்னு சூஸ் பண்ணுறீங்க. ஏன் ஸ்கூபா டைவிங், கடல் ஆழத்தில் போய் ஸ்கூபா டைவிங் பண்ணணும்னு ஒரு கேரியரை நம்மளால் சூஸ் பண்ண முடியல? அட்வென்ச்சரஸாக இருக்க முடியல பெண்களால், பெரும்பாலான பெண்களால் சொல்கிறேன். அப்போது இதுக்கெல்லாம் வந்து சமுதாயத்தில் இடமில்லைங்கிறதுனால நம்முடைய விருப்பத்தை சுருக்கிக்கிறோம், குறைச்சிக்கிறோம். இன்னொன்று அவங்க ஓவியா சொன்னாங்க, அதாவது பர்சனல்னு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு, அதை கொஞ்சம் நான் விரிவாக சொல்ல ஆசைப்படுறேன். என்னென்னா, தெர் இஸ் நத்திங் லைக் பர்சனல். ஆல் பர்சனல் திங்ஸ் ஆர் ஆல்வேஸ் பொலிட்டிக்கல். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம காதலிக்கிறது வந்து நம்மளுடைய பர்சனல் விஷயம். நம்ம சொல்லுவோம், நமக்கு பிடிச்ச ஆணை தான் பார்க்குறோம். ஆனாலும் இந்த காதல்ங்கிறது வந்து அவ்வளவு பர்சனல் கிடையாது. ஒரு 12ஆம் கிளாஸ் படித்த பொண்ணு வந்து படிக்காத பையனை லவ் பண்ணுறது இல்லை. பொதுவாக நீங்கள் பார்க்குறீங்க, தன்னை விட படிச்சிருக்கணும்னு ஒரு பொண்ணு ஆசைப்படுறா, தன்னை விட உயரமாக இருக்கணும்னு ஆசைப்படுறா, தன்னை விட ₹1 அதிகமாக சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறா. இதை வந்து எப்படி காதல்னு சொல்ல முடியும்? இதில் ஏதோ கலந்துருக்கு. இந்த காதல்ங்கிறது வந்து பல விஷயங்களால் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதனால இதை வந்து பர்சனல்னு சொல்ல முடியாது. கல்யாணம்னு வச்சுக்கோங்க, அதுவாச்சும் பர்சனலா? 4 பேர் வச்சு, சரி குடும்பத்தில் தான் ஜாதியில் தான் பண்ணுறீங்க, அப்படி பண்ணாலுமே அது பர்சனல்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, கல்யாணத்தில் வந்து முதல் பார்க்குறது ஆணுக்கு என்ன வயசு, பொண்ணுக்கு என்ன வயசு. எப்படி அதை யார் தீர்மானிச்சா? உங்கள் வீட்டில் யார் தீர்மானிச்சிங்க? இந்த உலகத்தில் தீர்மானிக்கிறாங்க, ஆணுக்கு வயசு அதிகமாக இருக்கணும்னு தீர்மானிக்கிறாங்க. அப்போது இது எப்படி வந்து பர்சனலாக ஆகிட முடியும்? இன்னொன்று வந்துட்டு, எந்த சாதியில் எந்த இது பண்ணுறது, என்ன பழக்க வழக்கங்களை பின்பற்றுறது முதல் கொண்டு எல்லாமே வெளியிலேருந்து முடிவு செய்யப்படுகிறது. அதை விட்டுருங்க, குழந்தை பெற்றுக்கிறதாவது நம்ம கையில் இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அரசாங்கம் நினைக்குது அது கையில் இருக்குதுன்னு. அவங்க என்ன நினைக்கிறாங்க, 2க்கு மேலே பெற்றுக்காதீங்க அல்லது 1 பெற்றுக்கோங்கன்றாங்க. ஏன் அவங்க தலையிடணும்? நம்ம வயிறு, நம்ம உடம்பு, நம்ம நினச்சா 10 கூட பெற்றுக்கலாம். ஏன் நம்ம விருப்பம் அதில் செயல்படலை? ஏன்னா ஒரு பெரிய அரசியல் இருக்குது. அதனால் ஒரு விஷயத்துலையும் கண்டிப்பாக அரசியல் கலந்துருக்கு. அதனால் அதை நம்ம எக்ஸாமின் பண்ணணும். நான் உங்களை கேட்டுக்கிறது எல்லாமே நீங்களே தனியாக உட்காந்து யோசிச்சு பாருங்கள். நம்ம விருப்பப்படுறது எந்த அடிப்படையிலேருந்து வந்திருக்கு அப்படின்னு யோசித்தாலே பல விஷயங்கள் புரிஞ்சிடும். இன்னொன்று என்ன அப்படின்னா, இறக்கம் வந்து ஒருத்தருக்கு தான் இருக்குன்னா நம்ப முடியாது, எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் ராமலிங்க வள்ளலார் என்ன சொல்கிறாருன்னா, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொல்லுவார். அதாவது பயிர் வந்து வாடினா கூட மனசு வாடி போயிடுது. அந்த அளவுக்கு நம்ம வந்து மனிதரத்தில் ஒரு கருணை வந்து இருக்குது. ஆனால் அதில் சாதி கலக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அது ரொம்ப குறுகியதாக ஆயிடுது. ஓகே, இப்போ ஒரு புது கேள்வி வைப்போம்.
நீங்க பார்த்த வரைக்கும் எந்தெந்த இடத்துல எல்லாம் பெண்கள் ஜாதி பார்ப்பதில்லை? நண்பர்கள் மத்தியில குறைஞ்சிருக்கு, அப்புறம் நம்ம சுத்தி இருக்க சமூகத்துல பார்க்கிறது குறைஞ்சிருக்கு. ஓகே, நண்பர்கள் மத்தியில குறைஞ்சிருக்கு. ஃப்ரெண்டுகள்ட்ட நீ என்ன ஜாதின்னு கேட்கறது குறைஞ்சிருக்கு. வேற? ஒர்க்கிங் என்வாயர்மெண்ட்ல குறைஞ்சிருக்கு. ஒர்க்கிங் என்விரான்மெண்டல் எப்படிலாம் குறைஞ்சிருக்கு? ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்ல அவங்க வந்து எப்படின்னா கேஸ்ட்டை பற்றி யாரும் கேட்டுக்கிறது இல்லை இப்போலாம். அவங்கவுங்க வேலை அவங்கவுங்கன்னு பார்த்துக்கிறாங்க, அவ்வளோதான். கல்வி, பொருளாதாரம், வேலை வாய்ப்பு, அறிவு இதெல்லாம் வந்த பிறகு பெண்கள் எங்கெல்லாம் ஜாதி பார்ப்பது? நம்ம இப்போ வந்து நம்ம அகாமடேஷன் ஃபுட்டு ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். நிறைய ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆனதுனால நம்ம வந்து ஒருத்தரோட ஒருத்தர் ஃபுட்டை ஷேர் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் அதெல்லாம் வந்து பண்ணாமல் இருந்தாங்க, இப்போ அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம இருக்கிற இடத்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறோம். இன்கேஸ் ஹாஸ்டல் ரூம்மேட்ஸாக இருந்தாக்க அங்கெல்லாம் ஜாதி பார்க்கறது இல்லை. ஓகே, வேற எங்கெல்லாம் இப்போ ஜாதி பார்க்கப்படுவதில்லை? ஃப்ளாட் சிஸ்டம்ஸ் வந்துடுறதால எங்கேயாவது ஒரு சீப்பாக ஒரு ஃப்ளாட் கிடைச்சா போதும், ஜாதியெல்லாம் பார்க்கறது இல்லை ஃப்ளாட் சிஸ்டம்ஸில். இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் அப்படியா? ஆமாம், பார்க்கறது இல்லை. பைசா எக்கனாமிக்கலாக இருக்கா? சரி, நான் நம்புறேன். எங்கெங்கெல்லாம் கவர்மெண்ட்டு ஃப்ரீயாக ஏதாவது சப்ளை பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் நீ மேல் ஜாதி நான் கீழ் ஜாதி ஒரே சமூகத்தை வாங்குறாங்க. இதுக்கு தான் கை தட்டுறீங்க. இதான் சமூகத்தை பார்க்கிறது. சமூகத்தையே பார்க்காம ஜாதி பற்றி ஜாதி எதிர்க்கிறேங்கிறது ஸ்டேட்டஸ் சிம்பிளாக இருக்கக்கூடாது. அங்கே நீ அழுக்கு நான் சுத்தம் நீ மேல் ஜாதி அதெல்லாம் பார்க்குறதே இல்லை. இடிச்சு பிடிச்சிட்டு போய் வாங்கிட்டு போயிடுவாங்க. வேற எந்த இடம்? வேற எந்த இடம்? மருத்துவமனையில் ஜாதிகள் பார்ப்பதில்லை. மருத்துவமனையில் ஜாதி பார்க்கப்படுவதில்லை. ஓகே, ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னாக்கா ஒருத்தருக்கு பக்கத்தில் இருக்கவருக்கு உடல் நலம் சரியில்லை அப்படின்ற போது நம்ம வந்து ஜாதி பார்த்து உதவி பண்ணுறதில்ல. அப்படியே சார் ஜென்ரலாக ஒரு மனிதன் வந்து என்டர்டெயின் பண்ணுற மாதிரியான இடங்கள் நிறைய இடத்துல வந்துட்டு ஜாதி எதுவும் பார்க்கறதில்ல சார். கண்டிப்பாக. ஓகே, என்டர்டெயின் பண்ணக்கூடிய இடங்கள்ல உதாரணத்துக்கு கேம்ஸ் விளையாடுற இடம், உதாரணத்துக்கு மெடிடேஷன் கிளாஸஸ், இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜாதிகள் பார்க்கறது. இதில் ஒரு இடம் நீங்கள் யாராவது சொல்லுவீங்கன்னு நினச்சா சொல்லலை. மகளிர் சுய உதவி குழுக்கள் மெயின் ஏரியா, அதில் ஜாதி இல்லை. ஒரு பெரிய சக்ஸஸ் அது. மகளிர் சுய உதவி குழுக்களுக்குள்ள ஜாதி இல்லை. உங்கள் கையில் எல்லாத்துலேயும் எல்லார்கிட்டையும் ஒரு ஷீட் கொடுத்துருக்கோம். அதில் வந்து தெளிவாக எழுதியிருக்கு, படிக்கிறோமா? உங்கள் மகளோ மகனோ வேறு ஜாதியில் நன்கு படித்த நல்ல நபரை திருமணம் செய்ய விரும்பினால் உள்ளூர மனதளவில், வெளியிலெல்லாம் முடியாது, நிறைய பேருக்கு முடியலாம், நிறைய பேருக்கு முடியாமல் இருக்கலாம். ஆனால் உள்ளூர மனசார அதை ஆதரிப்பீங்களா அப்படிங்கிறதான் கேள்வி. ஓகே, வெளிப்படையாக வந்து சண்டை போடுறது ஆதரிக்கிறது அதெல்லாம் வேற. நீங்கள் கணவர் பின்னாலே நிற்க வேண்டியிருக்கலாம், நில்லுங்க, அதெல்லாம் அடுத்தது. பட் மனசளவில் என்ன நினைப்பீங்கிறது அது உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்சதுன்னு ஒன்று இருக்கும்ல. வேறு இடத்துல கூட நீங்கள் கட்டி கொடுக்கலாம், அது அடுத்து. ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே அதை ஆதரிப்பீங்களாங்கிறது மட்டும்தான் கேள்வி. எல்லாம் எழுதி வச்சா? எஸ். இன்னும் பயணிக்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். கிறிஸ்டினா, what do you want to say இந்த ஹோல் டிஸ்கஷன் நீங்க பார்த்த பிறகு? இரண்டு தரப்புல இருக்கக்கூடியவர்களும் என்னால வித்தியாசமாக பார்க்கவே முடியல. I am very sorry to I am in a way sorry, in a way very happy to say that. I am very happy to say that. நம்ம வந்து நம்மளுடைய வார்த்தைகளும் வெளிப்பாடுகளும் ஒருத்தர் எதிர்த்து இருக்கிற மாதிரி இருந்தால் கூட ரெண்டு பேரும் இந்த சமூக கட்டமைப்பால் பாதிக்கப்பட்ட நிலையிலிருந்து நம்ம பேசுகிறோம். அதனுடைய வெளிப்பாடுகள் அதை நான் எப்படி பார்க்குறேன்னு சொன்னால், இன்றைக்கு இந்த ஏற்றத்தாழ்வினுடைய வெற்றி எந்த நிலைமைக்கு போயிடுச்சுன்னு சொன்னால், சமுதாயத்தினுடைய பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு செக்ஷன் விமன் ஆர் இந்த ஒரு அடிமைத்தனம் என்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அதனுடைய ஒரு விளைவு என்னன்னு சொன்னால், சார்பு. எந்த கட்டத்திலையும் வாழ்நாளில் நம்ம யாரோ ஒருத்தரை சார்ந்திருக்கிறோம். பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் கட்டாயமாக சார்ந்திருக்கோம். அதனால் நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். பெண்ணுக்கு சாதி இல்லை, பெண்களுக்கு சாதியே கிடையாது. நீங்கள் எவ்வளோதான் தூக்கி பிடிச்சாலும் பெண்களுக்கு சாதி இல்லை. என்னுடைய சாய்ஸ் என்ற ஒரு இடத்துக்கு என்னால் வர முடியாத நிலையில் நான் என்ன செய்கிறேன், நான் சார்ந்திருக்கக்கூடியவர் யாராக இருக்கிறாரோ அவருக்கு எது ஒரு மகிழ்ச்சியை தரும், ஒரு சந்தோஷத்தை தரும், இதை கட்டி காத்து அதை நடைமுறைப்படுத்தி, இதனால் சாரி டு சே தட் சின்ன சின்ன சலுகைகள் என்னை அடக்கி ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஆணாக இருக்கட்டும் அல்லது ஒரு சாதிய கட்டமைப்பில் இருக்கக்கூடிய யாராகவும் இருக்கட்டும், அவங்க கிட்டேருந்து இருக்கக்கூடிய ஒடுக்குமுறையில் எனக்கு சில சலுகைகள் கிடைக்குங்கிற ஒரே ஒரு காரியத்துக்காக தான் பெண்ணாக இருக்கக்கூடிய நம்ம
என்ன செய்கிறோம்? இதையெல்லாம் வரிந்து கொண்டது போல நாம் நடந்து கொண்டிருக்கிறோமே தவிர இதெல்லாமே மித். ஆனால் இதை தாண்டி நமக்கு வந்து இந்த ஒடுக்குமுறை அடக்குமுறை என்பதை வந்து நம்ம அனுபவிச்சிருக்கிறதுனால இந்த சாதிய ஒடுக்குமுறையையும் உடைத்தெறிவதற்கான பொட்டென்ஷியல், அந்த ஆற்றல் பெண்கள்கிட்ட தான் இருக்குது. ரெண்டு தரப்புக்குமே வைக்கிறேன் இந்த கேள்வியை. ஒரு பெண்ணை நீ பெண் என்பதற்காகவே, உங்களை நீ பெண் அப்படிங்கிறதுக்காகவே டிஸ்கிரிமினேட் பண்ணப்பட்டா அது தவறு அப்படின்னு எவ்வளோ பேர் நினைக்கிறீங்க? ஸோ இந்த சைடில், ஓகே, இந்த சைடு, ஸோ எல்லா ரெண்டு தரப்புலையும் தூக்கிறீங்க. ஓகே, அதே யார்ட்ஸ்டிக்கில் இன்னொரு கேள்வி வைக்கிறேன். ஒரு மனிதரை சாதி ரீதியாக டிஸ்கிரிமினேட் பண்ணுறது தவறு அப்படின்னு எவ்வளோ பேர் நினைக்கிறீங்க? ஒரு மனிதரை இவர் இந்த ஜாதிக்காரர் என்பதற்காகவே டிஸ்கிரிமினேட் பண்ணுறது தவறு அப்படின்னு எவ்வளோ பேர் நினைக்கிறீங்க? எக்ஸாக்ட்லி, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கு இல்லையா? டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு வர்றப்போ ஒரு மனிதனை ஒதுக்கி வைத்தல் அல்லது புறந்தழுதல், பாரபட்சம் காட்டுதல், அது பெண் என்று அதுவாக இருந்தாலும் தப்பு தான், ஜாதி அப்படின்னு பார்த்துட்டா அதுவாக இருந்தாலும் தப்பு தான். இன்ட்ரெஸ்டிங்லி இந்த சமூகம் எல்லாட்டையும் பழகிக்கிட்டு தான் இருக்குது. இவங்களுக்கு ஒரு சின்ன நெருக்கடி இருக்குது, நம்ம ஆளுங்களோட சேர்ந்து பழகிட்டோம்னா நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்குமோ அப்படின்னு. ரைட்டா? இதில் இது ஒரு பக்கம். ரெண்டாவது, ஓவியா கொஞ்சம் ஐடியாலஜிக்கலான விஷயங்கள்னால கொஞ்சம் கோவப்பட்டுட்டாங்க. அது கோவமே இவ்வளோதான் உங்களுக்கு கோவத்தை முகத்தில் காட்ட தெரியும். நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் நான் அதை. அவங்க ரொம்ப இவங்களுடைய கேரக்டரில் பார்த்தீங்கன்னா அவங்க கோவம் எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு அவ்வளோ பொறுமையாக பேசுவாங்க. ஊசி வச்சுட்டு லேசாக குத்துவாங்க. இப்போ வானத்தையை பொறுத்தவரைக்கும் அவங்க ஸ்ட்ரைட்டாக அதை முன்னால் வைப்பாங்க. தட் இஸ் ஹர் நேச்சர். இவங்க அதனுடைய புதிய வடிவம் ஒன்று சொன்னாங்க. பட் இவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நமக்கு புரிஞ்சிடணுங்கிற அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது. பிகாஸ் தே வாக்கிங் ஆன் த ஃபீல்ட். பட் த திங் இஸ் எவ்ரிபடி இஸ் ட்ரைங் டு புட் டுகெதர். எல்லாரும் ஒரு இடத்துல கொண்டு வர பார்க்குறாங்க. அதனால் நீங்கள் குற்றவாளிகள்னு சொல்கிறத ஏற்க முடியல. ஸோ தட் இது ஒரு கலந்த ஆலோசனை தேவைப்படுது. But finally, I would like to say this result. It's a very interesting result too. மொத்தம் 27 பேர். கேள்வி இதுதான்: உங்கள் மகளோ மகனோ வேறு சாதியில் நன்கு படித்த நல்ல நபரை திருமணம் செய்ய விரும்பினால் உள்ளூரை ஆதரிப்பீர்களா அப்படிங்கிறது. உள்ளூரை மனதளவில் அதை ஆதரிப்பீங்களாங்கிறது கேள்வி. மொத்தம் 27 பேர் ஓட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு 27 பேர் இந்த பக்கம் இருந்தவங்க. இதில் 21 பேர் ஆதரிப்போம்னு தான் சொல்லியிருக்காங்க. பாராட்டுக்குரிய விஷயம். பெண்களிடம் எவ்வளவு ஜாதி இருக்குங்கிறதுக்காகத்தான் இந்த ஷோ பண்ணோம். செக் பண்ணி பார்க்குறது ஐடியா. பட் உண்மையிலேயே மனதளவில் பெண்கள் பெரிய அளவுக்கு ஜாதி பார்க்கலங்கிறதுக்கு இந்த ஒரு ஷோவை கணக்காக எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா அதை உடைச்சிட்டு வர வெளியில் முயற்சி பண்ணுறாங்க. சில பேருக்கு முடியுது, சில பேருக்கு முடியலை. சில பேருக்கு வந்து இதை உடைச்சனா என்னுடைய சிஸ்டமே அடிபடும், என்னால் அந்த பாதிப்பு அடுத்தவங்களுக்கு வேணாம் அப்படிங்கிற எண்ணமாக இருக்கலாம். சில பேருக்கு இதை உடைச்சிட்டு வந்தால் நான் எங்கே போகிறது, அவங்க ஒன்று சொன்னாங்க, வேற ஹேவ் டு கோ அப்படிங்கிற ஒரு நெருக்கடியாக இருக்கலாம். மூணாவது வந்து இப்போ இவங்க மாதிரியான ஆட்கள் எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு முயற்சியை அவங்களால எடுக்க முடியாமல் இருக்கலாம். த திங் இஸ், பெண்களை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக இந்த இடத்தை உடச்சிக்கிட்டு வெளியில் வரணுங்கிற விருப்பம் இருக்குது. ஒவ்வொரு பெண்ணும் பெரும்பாலும் டிபெண்ட்டாக இருக்கக்கூடிய இடத்துலேருந்து இந்த சமூகம் முழுமையாக வெளியில் வரல அப்படிங்கிறதுக்காக. அதனால் சின்ஸ் there are people who are working on political side also, we wanted to convey this to you. சட்டத்தின் முன்னால் எல்லோரும் சமம், ஈக்குவல் என்கிற நிலையை உருவாக்குவதன் மூலமாக சாதி சார்ந்த சார்பு நிலையிலிருந்து மக்களை வெளியே கொண்டு வர முடியும். ஒட்டுமொத்தமாக இந்த ஷோவுடைய பேசிக் ஐடியா பெண்கள் மனதில் எவ்வளவு சாதி இருக்கிறது என்கிறதான். அதுக்கு எங்களுக்கு கிடைச்ச இந்த இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறோம். 27 பேரில் 21 பேர் சாதி எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கீங்க. தேங்க்ஸ் லாட், தேங்க்யூ. இது ஒரு வித்தியாசமான முயற்சி. பொதுவாக ஒரு 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 பொது தலைப்புக்கு கீழே பேசுறதுங்கிற வேற. நீயனாவில் பரிசளிக்கிற நேரம். சில பேர் வந்து சமூகத்துக்கு ஒரு தகவலை சொல்லிட்டு போறாங்க, ஒரு இன்ஸ்பிரேஷனை கிரியேட் பண்றாங்க, இன்னும் சொல்ல போனா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. அப்படி ஒருத்தங்க இந்த ஷோல பேசினாங்க. இந்த அம்மாவுக்கு அந்த பரிசை கொடுக்கணும். வாங்க. திருச்சி மங்கள் அண்ட் மங்கள் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர் உங்களுக்கு பரிசாக கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஓவியா அவர்கள் இந்த பரிசை கொடுக்குறாங்க. திருச்சி மங்கள் அண்ட் மங்கள் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர். நீங்க என்ன பண்றீங்கம்மா? டீச்சர். சரியான முன்னுதாரணம். இந்த டீச்சர் பேர் என்ன? ஷியாமலா. ஷியாமலா. ஷியாமலா டீச்சர். வாழ்த்துக்கள் டீச்சர். தேங்க்யூ, 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 தேங்க்யூ. என்னுடைய வீட்டில் பணி செய்யக்கூடிய அந்த பணிப்பெண்ணை நான் பூஜை அறை வரை அனுமதிப்பேன். காரணம், அவர்களை எனக்கு இணையாக கருதுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பெரியம்மா உங்களுக்கு தான் அந்த பரிசு கொடுக்க நான் ஆசைப்படுறேன். வாங்க. திருச்சி லண்டன் ஹார்வர்ட் அண்ட் பிளைவுட் வழங்கும் ஒரு கலர் டிவி பரிசு. வாழ்த்துக்கள். உங்க வீட்டு பூஜை அறையில் கட்டாயம் கடவுள் இருக்காருங்க. வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ. தான் வாழ விரும்பக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழுவதற்கு எல்லாருக்குமே உரிமை இருக்கு. அது சரியான வாழ்க்கையாக இருக்கிற பட்சத்தில்
அதே நேரத்தில் மிக பிரில்லியண்டாக அந்த பொண்ணு பேசிச்சு. உங்களுக்கு வாழ்த்து சொல்லும் விதமாக இந்த பரிசை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். வாங்க. சுகர் ஃப்ரீ ஃபுட்ஸ் வழங்கும் கிஃப்ட் வவுச்சர் பரிசு. வாழ்த்துக்கள்மா. மாப்பிள்ளைக்கா அப்பாக்கா? உங்களுக்கா? தேங்க்ஸ் டு தி ஸ்பெஷல் கெஸ்ட் ஆல்சோ. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். ஆச்சி மசாலா அனியா நானா பவர்ட் பை எல்டியா, கோ பிரசன்டட் பை சன்லாண்ட் ரீஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில். நன்றி, வணக்கம்.